வருமானால் அதை நான் அங்கீகரிக்க மாட்டேன், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்று சொன்னால் இது கலப்படம் இல்லாத பால், கலப்படம் இல்லாத ஞானம், இது தேவனுடையது. அதனால நான் பிரசங்கிக்கிற எந்த வார்த்தையும் திரும்ப என்னிடத்தில் வருவதையும் நான் விரும்ப மாட்டேன். அது போக வேண்டிய இடத்துக்கு போகணும். அல்லேலூயா. அதனால எந்த இடத்துல பிரசங்கித்தாலும் அந்த பிரசங்கத்துக்கு லாபம் எதிர்பார்க்க மாட்டேன். சில நேரத்தில் சொல்லுவாங்க, கன்வென்ஷன் வந்தா உங்களுக்கு எவ்வளவு பாச காணிக்க தரணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பிரசங்கத்துக்கு லாபம் கேட்டு நான் ஒரு நாளும் போதிக்கிறது கிடையாது. போற இடத்துல கர்த்தர் சொல்ற வார்த்தைகளை போதிப்பேன். கிடைச்சால் லாபம், கிடைக்காட்டா லாபம். கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும், அது எனக்கு நன்றாய் தெரியும். கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஆமென். அதனால நான் விதைக்கிறதுக்கு நான் யோசிக்கிறது இல்லை. அறுக்கிற வேலை என் வேலை கிடையாது. அவரை அறுத்து தந்துருவார், நான் வாங்கிடுறேன். ஆமென். அதான் அவரே விளைய செஞ்சு அவரே அறுத்து கொண்டு வந்து தந்துருவார் வீட்டில். 36 வருஷம் அப்படிதான் பண்றாரு. நான் விதைக்கிறது, நான் விதைச்சிருவேன் வசனத்தை, நான் அறுக்கிறது இல்லை. அவரே விளைய செஞ்சு அவரே அறுத்து என் வீட்டுக்கு வந்துடும். 36 ஆண்டுகள் அப்படிதான். அதனாலதான் எங்கேயும் காணிக்கை கேட்கறது நான் யாருன்னு சொல்றது இல்லை. என் தேவைகளை நான் அறிக்கை பண்ணுகிறது இல்லை. என்னுடைய எதிர்பார்ப்பையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது இல்லை. ஆமென், ஆமென். சில நேரத்தில் யோசிப்பேன், இந்த பிரசங்கத்தை கேட்டு உலகம் முழுவதும் இருந்து ஃபோன் வரும். அமெரிக்காக்காரங்க ஃபோன் பண்ணுவாங்க, பிரான்ஸுக்காரங்க ஃபோன் பண்ணுவாங்க, லண்டனில் இருக்கிற தமிழன் ஃபோன் பண்ணுவான், கனடாவில் இருக்கிற தமிழன் ஃபோன் பண்ணுவான். உலகம் முழுவதும் இருக்கிறவங்க இந்த மாதிரி பிரசங்கம் எல்லாம் நாங்கள் கேட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சு பாஸ்டர் அப்படின்னு பண்ணினாலும் ஒருத்தர் கூட காணிக்க அனுப்புகிறேன்னு இது வரைக்கும் சொல்லலை. ஆனால் நானும் அதை எதிர்பார்க்கலை. ஏன்னா எனக்கு ஒரே இடத்துல இருந்து தான் கையெழுத்து வரும். செக்குக்கு கையெழுத்து போடுறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் எங்க கையெழுத்து போட்டு கொண்டு கொடுனா கொண்டு கொடுப்பாங்க. தோத்திரம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் என்னை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு வேலை செய்கிறது இன்னும் சந்தோஷம். அல்லேலூயா. ஊழியம் செய்யறதெல்லாம் சந்தோஷப்பட மாட்டேன். கர்த்தருக்கு வேலை செய்யறது சந்தோஷம். ஊழியம் வேற, கர்த்தருக்கு செய்யற வேலை வேற. நல்லா கவனிக்கணும். ஊழியம் வேறு, கர்த்தருக்கு வேலை வேறு. அதனாலதான் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம் அப்படின்னு தீமோத்தேயுல பவுல் எழுதுறார். நீங்க ஊழியத்துக்கு உபயோகமா இருக்கிறீங்களா, எஜமானுக்கு உபயோகமா இருக்கிறீங்களான்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. எல்லாம் வீட்டுல வேலைக்காரன் தான். பாத்திரம் விளக்குறவங்களும் வேலைக்காரங்க தான், வீடு பெருக்கிறவங்க வேலைக்காரங்க தான், மாட்டு குண்டியை கழுவுறவங்களும் வேலைக்காரங்க தான். ஆனா அதே எஜமானுக்கு பர்சனல் செக்ரட்டரி இருக்கிறாங்களா, அவங்களும் வேலைக்காரங்க தான். மாடு குண்டியை கழுவுறவங்கள வேலைக்கார எஜமான் கூப்பிட மாட்டார். நாயை கழுவுறவங்களை எஜமான் கூப்பிட மாட்டார். தோட்டத்தை கழுவுறவங்களை எஜமான் கூப்பிட மாட்டார். எஜமான் யாரை கூப்பிடுவார்? முதல்ல தன்னுடைய பர்சனல் செக்ரட்டரியை தான் கூப்பிடுவார். அதனால ஊழியக்காரங்க ஊழியத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். தலைவர்கள்லாம் மாத்தி மாத்தி பிரசங்கம் பண்ணி பெந்தேகோஸ்தையை குழப்பி விட்டானுங்க. பாவிங்க. பாஸ்டர் ஏசுராஜ் பாஸ்டர் சொன்னாங்க, நீங்க அவன் இவன் கொஞ்சம் பேசுறீங்க, கொஞ்சம் அதை மாத்தலாமே. அவன் கிறுக்கன்னு தான் சொல்லணும், பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் சொல்லணும். அவன் சிப்பா போட்டிருக்கிறதுனால அவனை நான் ஞானவான்னு சொல்ல முடியாது. அவன் கோட்டு சூட்டு போட்டிருக்கான், அமெரிக்கா போறான், லண்டன் போறான், 500 கிலோ சக்கலை சபை வச்சிருக்கிறான், பெரிய பர்சனாலிட்டியை வளர்த்திருக்கிறான்றதுனால அவனை நான் மரியாதை கொடுக்க முடியாது. அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனா இருந்தால் மரியாதை, ஊழியத்துக்கு ஊழியக்காரனா இருந்தால் மரியாதை கொடுக்க முடியாது. ஏன்னா ஊழியத்துக்கு கர்த்தர் யாரையும் அழைக்கிறது இல்லை, தனக்காக தான் அழைக்கிறார். அது எப்பவுமே ஊழியக்காரங்க மைண்ட்ல வைக்கணும். ஊழியம் செய்யறவங்க நிறைய இருக்காங்க, ஆனா கர்த்தருக்கு ஊழியக்காரனா இருக்கு. அதனாலதான் எபேசியர்ல பவுல் சொல்றார், நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்யுங்கள்? கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள், எஜமானுக்கென்று ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு 2 வசனம் வாசிப்போம். கர்த்தர் இதைதான் பிரசங்கி சொன்னார், அதனால இதை வாசிக்கிறது நல்லது. ஏசாயாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 6வது 7வது வசனம். ஏசாயாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 6வது 7வது வசனம்.
அவன் அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. நல்லா கவனிங்க. அவன் வீட்டார் ஒருத்தர் கேட்கிறாரு. அவன் கேட்கிறான், என் தகப்பின் வீட்டானாகிய தன் சகோதரனை பிடித்து, கூப்பிட்டு இல்லை, அழைச்சி இல்லை, நல்லா கவனிங்க, பிடித்து, உனக்கு வஸ்திரம் இருக்கிறது, எங்களுக்கு அதிபதி ஆயிரு, கேட்டுக்கு இனமான இந்த காரியம் உன் கையின் கீழாகுவதாக என்று சொல்ல, அதுக்கு அவன் என்ன பதில் கொடுக்கிறான் பாருங்க. அவன் அந்நாளில் தன் கையை உயர்த்தி, சீர்படுத்துகிறவனாய் இருக்க மாட்டேன், என் வீட்டிலே அப்பமும் இல்லை வஸ்திரமும் இல்லை, என் ஜனங்களுக்கு அதிபதியாக வைக்க வேண்டாம் என்பான். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, துதிக்கிறோம். கால வேளையில உலகமெங்கில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களோடும் பேச நீர் விரும்புகிறீர் என்பதை நான் அறிகிறேன். எல்லா ஊழியர்களோடும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளின் ஊடாக பேசி தம்முடைய வேலையை செய்ய நீர் விரும்புகிறீர் என்று நான் முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன். அதை நம்பி கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். பிரயோஜனமான வார்த்தைகள், உமக்கு லாபமான வார்த்தைகள், நீர் விரும்புகிற கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய வார்த்தைகள், உம்முடைய சித்தத்துக்குட்ட வார்த்தைகளை உம்முடைய ஊழியர்கள் ஊழியக்காரிகள் மேல் கர்த்தர் வீசி அவர்களை பிடித்து அவரிடத்தில் என்ன நடப்பிக்க வேண்டுமோ நீ நடப்பிப்பீராக. இந்த காலவேளையில் நம்முடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏசாயா 3:5-6 எடுக்கப்பட்ட வசனத்தை மையமாக வைத்து அதே பகுதிகளில் இருக்கிற சில வசனங்களை தியானிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தினுடைய வார்த்தையின் வாயில் அருளி உம்முடைய கரத்தின் நிழலினால் மறைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரசங்கத்தினுடைய தலைப்பு சீர்படுத்துகிறவனாயிரு. பிரசங்கத்தினுடைய தலைப்பு எப்படி இருக்கிறது? சீர்படுத்துகிறவனாயிரு. இன்றைய தேவை எழுப்புதல்ல, என்னதான் தேவை? சீர்படுத்துகிற ஒரு ஊழியம் தேவைப்படுகிறது, சீர்படுத்துகிற ஒரு வேலை தேவைப்படுகிறது. இப்போ விற்பனைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் விற்பனைக்கு போகிறதுக்கு முன்பதாக அதுல பிழை ஏதும் இல்லாதபடி அதை சீர்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி அதை பாலிஷ் பண்ணி பேக் பண்ணி தான் என்ன செய்யும் விற்பனைக்கு போகும். இந்த பெரிய பெரிய கார் கம்பெனிகளுக்கெல்லாம் சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் தயாராகும். சைலன்சர் தயாராகிற ஒரு கம்பெனி, அவங்க ஃபோர்டுக்கு நிறைய சப்ளை பண்ணுவாங்க. அப்போ இவங்க நிறைய சைலன்சர்லாம், கார் சைலன்சர்லாம் ரெடி பண்ணி கடைசியா எல்லாம் வச்சு ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போன பிறகு டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட் அதை கவனிக்கும். டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட் அதை கவனிக்கும் போது சைலன்சர் வெளியில நல்லா தான் இருக்கும், பாலிஷா தான் இருக்கும். ஆனா அந்த டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட் அந்த சைலன்சர்ல ஏதாவது ஒரு சின்ன தரம் குறைவு இருக்குமானால் உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவான். 100 சைலன்சர் வந்தாலும் 20 சைலன்சர்ல இருந்து 10 சைலன்சர் வரைக்கும் என்ன செய்யும்? ரிஜெக்ட் பண்ணப்படும். அந்த மீதி 90 தான் அவங்க மறுபடி பாலிஷ் பண்ணி பேக் பண்ணி ஷோரூமுக்கு அனுப்புவாங்க, காருக்கு ஃபிக்ஸ் பண்றதுக்காக அனுப்புவாங்க. இப்போ எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது சீர்படுத்தின பிறகுதான் என்ன செய்யும்? டெஸ்ட் பண்ணி சீர்படுத்தினதுக்கு அப்புறம் தான் போய் உபயோகத்துக்கு போ. பரலோகத்தினுடைய ஆவியானவரும் அதை தான் சொல்லுகிறார். சபை சீர்படாமல் உங்களை என்னிடத்துல கூப்பிட்டுட்டு போக முடியாது. அங்க போய் கழுவுற வேலை எனக்கு கிடையாது. எங்க போய்? பரலோகத்துல போய் உங்களை கழுவிக்கிட்டு இருக்கிறது எனக்கு வேலை கிடையாது. இங்கேயே கழுவணும். செத்தாலும் கழுவிதான் புதைக்கிறாங்க. ஏன் செத்துட்டான்னு சொல்லி அப்படியே புதைச்சிட வேண்டியதானே? செத்தாலும் குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி தான் புதைக்கிறாங்க. குளிப்பாட்டுற வேலை எல்லாம் 3வது வானத்துல 4வது வானத்துல பரலோகத்துல நடக்கும்னு யாராவது நினைச்சீங்கன்னா ஊழியக்காரர்களே, அது முட்டாள்தனம். நான் ரொம்ப யோக்கிய, அதனால நான் போற வழியிலே பரிசுத்தமாயிருவேன்னா அது போக முடியாது. இங்கேயே நீங்க சூப்பரா குளிப்பாட்டி சீர்படுத்தப்படணும். ஆமென். நாளைக்கு கல்யாணம்னா இங்க சேவு, கைக்குள்ள சேவு, காலுக்குள்ள சேவு, எல்லா சேவும் பண்ணி தான் என்னது நடக்குது?
சின்ன கல்யாணம், ஒரு நாள் கல்யாண கூத்துக்கு என்னெல்லாம் வேலை காட்டுறாங்க தெரியுமா? ஆமென். அந்த மாதிரி ஒரு நாள் கல்யாணத்துக்கு கூத்துக்கே இவ்வளவு வேலைன்னா, பரலோகத்துக்கு போறோம், நித்தியத்துக்கு போறோம்னா எவ்வளவு சீர்வான காரியங்களை தேவன் செய்ய வேண்டும். அதனாலதான் தேவனுடைய காலத்திலே, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் காலத்திலேயே சீஷர்கள் கேட்கிறாங்க, சீர்படுத்துகிறதுக்கு ஆள் வரும் சொன்னீரையா? ஆமா, வந்தாயிட்டே அப்படின்னு மத்திய 17:11 சொல்றார். எனக்கு முன்னாடியே எலியா என்ன ஆயிட்டு? வந்தாயிற்று. அப்ப சீர்படுத்துகிற வேலை இருக்கும், சீர்படுத்துகிறவன் தேவைப்படுகிறது. நீங்க சீர்படுத்துகிற ஊழியம் வாக்குத்தத்த ஊழியம் என்று சொல்லி எபிரேயரின் புத்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 9:10 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, சீர்படுத்துகிற காலம் வரைக்கும் என்று சொல்லி ஒரு வார்த்தை அங்கு எழுதியிருக்கிறார். அப்ப சீர்படுத்துகிறது வாக்குத்தத்தம், சீர்படுத்துகிற ஊழியம் ஒரு வாக்குத்தத்த ஊழியம். சீர்படுத்துகிற வேலையை எல்லாரும் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். சீர்படுத்துகிறவங்க எல்லாம் இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்றத நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்ல கவனிங்க. பரிசேயன் சொல்றான், நான் வாரத்துக்கு ஒரு நாள் என்ன செய்றேன்? உபவாசம் பண்றேன், தசமாம் கொடுக்குறேன், சீரகத்திலிருந்து தசமாம் கொடுக்குறேன்னு என்னென்னமோ அடுக்கிட்டு போறான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சீர்படுத்துற வேலையை சொன்னா நான் எப்படிப்பட்டவன்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க. என்கிட்ட வந்து உன்னை நான் கேட்டேனடா, சீரகந்தா, வெந்தயந்தா, மிளகுதா, சர்ச்சு கட்டு, தோட்டம் கட்டு, பில்டிங் கட்டு, நான் கேட்டேனா? நீ எப்படி வாழ்ந்தன்றத நான் கேட்டா எனக்கு தந்ததை கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு நிறைய லீடர்ஸ் நாங்க பெரிய காரியங்களை சாதிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், நீ எல்லாம் பரிசேய கூட்டம் தான், ஒரு பய நீதிமான் ஆக முடியாது. 500 கிளை சபை இருந்தாலும் நீ பரிசேயன் தான். 1000 கிளை சபை வச்சிருந்தாலும் நீங்க யார் தான்? பரிசேய கூட்டம் தான், யோக்கியம் கிடையாது. அப்படி நான் சொல்லல, வேதம் சொல்லுது. பரிசேயனை ஆண்டவரால் ஏத்துக்கொள்ள, ஏன்னா எனக்கு சீர்படுத்துகிற ஒரு வேலை தேவையில்லைன்னு நினைக்கிறான். அதுதான் பிரச்சனை. அவன் கொடுத்த வெந்தயத்துல பிரச்சனையா? அவன் கொடுத்த ஜீரகத்துல பிரச்சனையா? இல்ல அவன் கொடுத்த உபவாசத்துல பிரச்சனையா? அவன் கொடுத்த தசமத்துல பிரச்சனையா? அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. தன் மனதில் என்னை சீர்படுத்துகிறவன் ஒருவன் தேவையில்லை என்று நினைக்கிறது தான் கர்த்தருடைய பார்வையில குற்றமாய் எண்ணப்பட்டது. அதனாலதான் நீ நீதிமான் அல்ல அப்படின்றார். விளக்கம் புரியுதா வசனத்துக்கு? தசமாக வேணும், உன் சீரகம் எனக்கு வேணும், உபவாசம் வேணும் பரிசேயனே. ஆனா உனக்கு சீர்படுத்துகிறவனை நான் அனுப்பும் போது நீ ஏற்றுக்கொள்ளணும். சீர்படுத்துகிறவன் எனக்கு வேண்டான்னு சொன்னா நீ நீதிமான் அல்ல, நீ பரிசுத்தவான் அல்ல. இது தமிழ்நாட்டில இருந்து உலக அளவில் இருக்கிற பெரிய லீடர்ஸ் எல்லாம் எங்களுக்கு யார் போதிப்பா? எங்களுக்கு யார் பிரசங்கம் பண்ணுவா? நாங்கெல்லாம் மாடிரேட்டரா இருக்கிறோம், நாங்கெல்லாம் பிஷப்பா இருக்கிறோம், நாங்கெல்லாம் ரெவரண்டா இருக்கோம், டாக்டரா இருக்கோம். டேய், நீதிமானா இரு முதல்ல, அதுக்கப்புறம் பிஷப்பு, டாக்டர், மாடிரேட்டு, கண்டவன், கழுத, குதிரையா மாறிக்கலாம். முதல்ல பரிசுத்தவானாய் மாறு, நீதிமானாய் மாறு. அப்படின்னா நீ சீர்படுன்னு அர்த்தம். அவன் இல்ல, உங்களுக்கு 2 காரியம் சொல்றேன். ஒன்னு, படுத்துகிறவங்களா இருங்க. 2வது, உங்களை சீர்படுத்தும் போது உங்களை அர்ப்பணிக்கிறவங்களா இருங்க. இது ரொம்ப அவசியம். சரி, இந்த சீர்படுத்துகிற ஜீவிதம் தனி மனிதனுக்கு தேவை, குடும்பத்துக்கு தேவை, சபைக்கு தேவை, ஊழியத்துக்கு தேவை, ஊழியக்காரனுக்கு தேவை. சீர்படுத்துகிற ஒரு அனுபவம் எல்லாருக்குமே தேவைப்படுகிறது. சீர்படுத்துகிற வேலை எனக்கு வேண்டான்னு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எல்லாருக்குமே சீர்படுத்துகிற வேலை தேவைப்படுது. எல்லாருமே சீர்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இயேசுவோடு இருந்த பேதுரு, கலாத்தியரின் புத்தகத்தில் பவுல் எழுதுகிறார், 8 தப்பு பண்ணினான்றார். யூதர்களோடு உட்கார்ந்து
சாப்பிட்றதா புறஜாதிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்றதா அப்படின்ற ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுல 8 தப்பு பேதுரு பண்ணினதா சொல்றார். அப்ப இயேசுவோடு இருந்த பேதுருவுக்கும் சீர்திருத்தம் தேவைப்படுது. சீர்திருத்தம் வேண்டான்னு யாரும் சொல்ல முடியாது, எது சபையும் சொல்ல முடியாது. நான் சொல்றேன், உங்களை சீர்படுத்துறதுக்கு இன்னொரு தேவைப்படுற அளவுக்கு வாழாதீங்க ஊழியக்காரங்க. ஏன்னா நீங்க இன்னும் பெரிய கூட்டத்தையும் பெரிய பெரிய காரியங்களையும் செய்யும்படி கர்த்தர் உங்களை சீர்படுத்துகிறவரை அனுப்பணும்னு விரும்பும் பொழுது உங்களுக்கு இன்னொருத்தர் சீர்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஜீவிச்சீங்கன்னா உங்களால சீர்படுத்துகிற ஊழியத்தை செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் சீர்படுத்துகிற ஊழியத்தை யாருமே செய்ய முடியல, இப்ப யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாரையுமே சீர்படுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள இருக்கிறாங்க. உங்களை இன்னொருத்தர் சீர்படுத்துற மாதிரி உங்க குடும்பத்துக்குள்ள இன்னொருத்தர் வந்து சீர்படுத்துற வேலை செய்யற அளவுக்கு வாழ்ந்தீங்கன்னா நீங்க சீர்திருத்த ஊழியத்தை செய்ய முடியாது. கவனமா ஊழியம் செய்யணும், கவனமா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நிறைய ஊழியக்காரருடைய பிள்ளைகள் எல்லாம் சீர்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. என் பையன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்ய, அவன் சொல்றான், என் கூட 2 பாஸ்டர் பிள்ளைங்க படிக்கிட்டு வேலை செய்துட்டாடி. ஒன்று குடிச்சிட்டு ஹோட்டல்ல தின்னுக்கிட்டு ஜாலியா இருக்கிறான். யாருடைய பையன்? பாஸ்டருடைய பையன். இன்னொரு பாஸ்டருடைய பொண்ணு இருக்குது, ஐயோ அது பாருங்க என்ன மேக்கப்லயே அழையுது. பாஸ்டர் பொண்ணுன்ற சொல்றதுக்கு தகுதியே இல்லை. இந்த பாஸ்டர்ஸ் ஃபேமிலி எப்படி ஜனங்களை சீர்படுத்த முடியும்? இவங்களே சீர்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இவங்களே இன்னொருத்தர் குளிப்பாட்டணும், செத்து போய் கிடக்குறாங்க. இவங்களே இன்னொருத்தர் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? குளிப்பாட்டி தலைச்சீவி பவுடர் போட்டு சேவ் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கு. இவங்க இன்னொருத்தர் எப்படி குளிப்பாட்டுவாங்க? விஷயம் சொல்றேன், நீங்க சீர்படுத்துகிறவங்களா வாழுங்க. சீர்படுத்துகிற ஊழியம் உங்களுக்கு தானா வரும். இதெல்லாம் ஜெபத்தில் கேட்டு வாங்க முடியாது. ஜெபத்தில் கேட்டு ஊழியம் செய்யறேன்னு சொல்றாங்க, பொய். அதெல்லாம் பைபிள் சொல்லல. நான் ஜோமணி அந்த ஊழியத்தை வாங்கினேன், ஜோமணி இந்த ஊழியத்தை வாங்கினேன். திருட்டு ஊழியம் செய்யறதுக்கு ஜெபம் வேறையா? ஏமாத்து ஊழியம் செய்யறதுக்கு ஜெபம் வேறையா? கொள்ளையடிக்கிற ஊழியத்துக்கு ஜெபம் வேறையா? கூட்டி சேர்க்கிற ஊழியத்துக்கு ஜெபம் வேறையா? நான் 40 நாள் ஜெபம் பண்ண, கர்த்தர் ப்ராஜெக்ட் தந்தார். இதெல்லாம் சனத்தை ஏமாத்துறது. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அதே ஏசாயாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல 14 வாசிங்களே. இல்ல 14. கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். நீங்களே இந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள். சிறுமையானவனிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. கொள்ளையாடுற ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கு இவர் என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணாராம். பைபிள் அப்படிலாம் கிடையாது. அப்பெல்லாம் களவாண்டதை கத்தட்ட கொண்டு கொடுத்துட்டு அவருக்கு லஞ்சம் கொடுத்து அவருக்கு கமிஷன் கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட நான் இந்த ஊழியத்தை வாங்கினேன், இந்த திட்டத்தை வாங்கினேன், இதெல்லாம் பொய். தயவு செய்த ஜனங்களை கொள்ளையாடாதிருங்கள். ஜனங்களை கொள்ளையாடுனீங்கன்னா அதனால வருகிற நியாய தீர்ப்பை நீங்க ஜெயிக்க முடியாது. அதுல இருந்து நீங்க தப்பவும் முடியாது. ஒரு முறை உங்களுக்கே பிரசங்கத்தில் முந்தி சொல்லியிருக்கேன், தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு. ஆனா எப்படி ஏற்றவன் எனக்கு இன்னும் என்ன செய்யல சொல்லலன்னு ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன். அப்ப நான் அடிக்கடி தேவன்கிட்ட கேட்பேன், தாவீது உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அவர் சொன்னாரு, ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லடா, நிறைய விஷயம் இருக்கு, உனக்கு ஒவ்வொன்னா சொல்லி தரேன். அப்ப போன மாசம் நினைக்கிறேன் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், தாவீது உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னீர, அதுல ஏதாவது ஒண்ணு ஒரு மாசத்துக்கு ஒரு முறையாவது சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே.
ஆமென். அவர் உடனே சொன்னாரு, நான் சொன்ன என் மனதை புரிந்து, என் சிந்தையை புரிந்து, என்னுடைய யோசனையை புரிந்து செயல்படுகிறவன் தாவீது அப்படின்னார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எவிடன்ஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்படிதான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்போம். ஏதாவது எவிடன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அப்ப என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்றேன்ல, அதுக்கு நான் ஒரே ஒரு எவிடன்ஸ் இப்ப தர்றேன். என்ன ஆண்டவரே? உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு வரான். எல்லாம் ஆடி பாடி என்ன செய்றாங்க? கம்பீரமா கொண்டு வராங்க. தாவீதுக்கு மிகுந்த சந்தோஷம். அப்பம் பார்த்து மாடு என்ன செய்ய ஆரம்பிச்சிருது? மிரள ஆரம்பிச்சு. ஊசா கை வச்ச உடனே உடன்படிக்கை பெட்டி என்ன ஆயிட்டு? தடுமாறுது. மாடு மிரண்ட உடனே ஊசா அதை எட்டி பிடிச்சு காப்பாத்தலான்னு பாக்குறான். கடைசியில் அவனை காப்பாத்த ஆள் இல்லை. யார? பெட்டியை காப்பாத்தணும்னு நினைக்காதீங்க, செத்து போவீங்க. பெட்டியை காப்பாற்ற வேண்டிய ஆள் தான் காப்பாத்தணும். எல்லாரும் பெட்டியை காப்பாத்த முடியாது. தேவையில்லாதவெல்லாம் பெட்டியை காப்பாத்தின, கத்தரை காப்பாத்தின, ஊழியத்தை காப்பாத்தின, செத்து போவீங்க. அவன் செத்து போயிட்டான். உடனே ஒரு சிக்னல் கிடைச்சு. யாருக்கு? அவன் சொன்னா, பெட்டி எனக்கு வேணும், ஆனா கத்தர் இப்ப இருக்கிற மனநிலைமையில இந்த பெட்டியை என் வீட்டுக்கு கொண்டு போறது நல்லது இல்ல. பெட்டி வேணும் எனக்கு, உடன்படிக்கை பெட்டி வேணும், இந்த ஊழியம் வேணும். ஆனா ஆண்டவர் இருக்கிற மனநிலைமையில இந்த பெட்டியை கொண்டு போறது நல்லது இல்ல அப்படின்னாரு. நான் கேட்டேன், அது ரொம்ப சந்தோஷம், உம்மை புரிஞ்சுக்கிட்டு உடனே ஏபேத்தோதம் வீட்டில் தண்ணீரும் கீழானவனுடைய வீட்டில் இந்த பெட்டியை கொண்டு வைக்கிறான். தண்ணீரும் மேலானவனுடைய வீட்டுக்கு என்ன செய்யல? கொண்டு போகல. தண்ணீரும் கீழே இருக்கிற ஒரு மனிதனுடைய வீட்டில, ஏபேத்தோதம் வீட்டில அந்த பெட்டியை வைத்து விட்டு அவன் போய் விடுகிறான். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஏதாவது உங்க மனசு புரிஞ்சு பெரிய பெரிய ஆட்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு. அவர் ரெண்டு பேரும் சுட்டி காமிச்சார். ஒருத்தன் 50,000 1 லட்சம் பேர் உட்கார்றதுக்கு ஒரு பெரிய பில்டிங் கட்டினான். அது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் அந்த வேலை நடக்கும் போது சிலரை நான் சாகடிச்சேன், மண்ணு சரிய வச்சு. அந்த பையன் அதையும் புரிஞ்சிக்காம பெருசா கட்டி வச்சிருக்கான். எனக்கு அது வேண்டான்னாரு. அவன்கிட்ட சொன்னீங்களான்னு. அவன் என்ன வச்சுதானே ஜனத்தை கொள்ளையாடிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு இந்த செய்தி காதுல ஏறாதுன்னாரு. இதெல்லாம் நானும் ஆண்டவரும் தினம் பேசிக்கிற அனுபவம். நான் திரும்ப கேட்டேன், இன்னொரு ஆளை ஏதாவது சொன்னீங்கன்னா சாட்சி, 2 சாட்சியினால எனக்கு ஒரு காரியம் உறுதிப்படும். அப்ப சொன்னார், மெட்ராஸ்ல ஒருத்த 500 கோடிக்கு சர்ச்சை கட்டுறான். அங்க ஒரு குழந்தைய நான் சாகடிச்சேன். அந்த பையன் அப்பவே புரிஞ்சு இந்த வேலை நமக்கு தேவன் நியமிக்கல, தேவனுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த பையனுக்கு 75 வயசானா கூட இரத்த சாட்சின்னு சொல்லிட்டு இது லாபமா அவன் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவங்களெல்லாம் வச்சு எனக்கு என்ன லாபம் அப்படின்னார். ஆண்டவர் சொல்றதெல்லாம் கொஞ்சம் பிட்டு பிட்டா சொல்றேன். நிறைய சொன்னா அவன் கோமலத்தை அவுத்துட்டு ஓடிடுவான். அப்படி சொல்லியிருக்கிறார் என்கிட்ட நிறையா. நீங்க கேட்கலாம், ஆண்டவருக்கு மற்றவங்களை பத்தி உங்ககிட்ட சொல்றதுதான் வேலையா அப்படி நீங்க கேட்கலாம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இப்படிலாம் சொல்றாங்க, நீ இஸ்ரவேல் ஜெயக்குமாருக்கு ஏன் வேலை, அடுத்தவங்களெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நான் தானடா உனக்கு சோறு போடுறேன், நான் தான் பேசுறேன், அவங்களெல்லாம் ஏன் கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு 2 காரியம் சொன்னார். அதுக்கு 2 உதாரணம் சொன்னார். சவுலை அமலேக்கிற சாகடின்னு சொன்னேன், சுட்டடின்னு சொன்னேன். அவன் அங்க இருக்கிற குவாலிட்டி எல்லாம் எடுத்துட்டு அவன் சகோதரன் சொல்லி அமலேக்கிய ராஜாவை சேர்த்துக்கிட்டான். நான் சவுல்ட்ட ஏதாவது பேசினேன்னா, அமலேக்கிற சாகடிக்க சொன்னேனே, நீ சாகடிக்கல ஏதாவது கேட்டேனா? கேட்கலையே. இல்ல ஏதோ ஆடு மாடெல்லாம் குவாலிட்டி கொண்டு வந்திருக்கிற அது எதுக்குன்னு நான் கேட்டேனா? கேட்கலையே. நான் சொன்னதை அவன் செய்யல. உடனே நான் சாமுவேல் இடத்துல தான் சொன்னேன்.
தப்பு பண்றவன்ட்ட நான் பேசுற பழக்கம் எனக்கு கிடையாது. தப்பு பண்றவங்கிட்ட பேசுற புத்தி எனக்கு கிடையாது. சாமுவேல்ட்ட சொன்னதே, அவனை ராஜாவாக்குனதுக்காக நான் மனஸ்தாபப்படுறேன். அவன் இருக்கிற இடத்துல இன்னொருத்தனை கொண்டு வா, என் இருதயத்துக்கு ஏற்றவனை தேடு அப்படின்னு சொன்னேன். ஆமென், ஆமென். அதே தாவீது பச்சை பாடத்துல பாவம் செய்யும் போது நான் தாவீதுட்ட ஏதாவது பேசினேனா? இல்லையே. ஏன்டா இன்னொருத்தன் பொண்டாட்டியை கூட்டு போற? நான் ஒன்னும் சொல்லலையே. ஏன் நீ பாவம் செஞ்ச? நான் ஒன்னும் சொல்லலையே. நான் ஏன் வேதனையை நாத்தான் வெளியிட்ட தான் சொன்னேன். அதனால உன்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீ சாகர வரைக்கும் எல்லார பத்தி. ஒன்னு அவனுக்கு கொலை பண்ணினாலும் நீ பயப்படாத. அதனாலதான் சொல்றேன், சின்ன சின்ன விஷயம் சொல்றேன், நிறைய சொன்ன வம்பு காலம் வரும். அதான் ஆண்டவர் சொன்னா, பங்கு பங்கா நீ பேசி பழகு, மொத்தமா பேசிடாத. எபிரேயர்ல சொன்னா, பங்கு பங்காய் வகை வகையாய் திருவளம் பற்றினது போல நான் காலத்துக்கு தகுந்த மாதிரி பங்கு பங்கா வகை வகையா பேசுவேன், நீ பேசிட்டே இருக்கிறார். அதனாலதான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், யாரு பிரசங்க கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி பண்ணி வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். ஆமென். அதுலயும் தேவ சித்தம் இருக்கு. அதையும் அவர் தான் சொல்றார். அவன் கூப்பிடுறான், இவன் கூப்பிடுறான், நீ கவலைலாம் படாதுடா. எதுக்கு அவன் கூப்பிடுறான் இவன் கூப்பிடல நீ கவலைப்படுற? உன் வீடே எனக்கு பலிபீடம் ஆக்கி தரேன், அதுல உட்காரு, பேசிக்கிட்டே இரு. பவுல் சிறைச்சாலையில எழுதுனது தானே இன்னைக்கு வேலை செய்யுது. நீ 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்து நான் சொல்றதெல்லாம் நீ பேசி பேசி வீடியோ போடு, அதுக்கப்புறம் ஏன் வேலையை நான் காட்டுறேன் இருக்கிறேன். இதுக்கு மேல ஒன்னும் இப்போதைக்கு ஆண்டவர் என்ன தைரியப்படுத்த வேண்டிய வேலை இல்லை. அதனால சீர்படுத்துதல் ரொம்ப அவசியம். சரி, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஏசாயா 3 அதிகாரத்தில் சீர்படுத்த வேண்டிய அவசியம் ஏன் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா, 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய செயல்களையும் எல்லாத்தையும் வெறுக்கிறார். வெறுத்தா பிரச்சனை இல்லைங்க, தேவன் நம்மளை வெறுத்தா கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா வெறுக்கிறவங்க எல்லாம் திரும்ப சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. வெறுத்தவங்களை எல்லாம் கர்த்தர் திரும்ப என்ன செய்திருக்கிறாரு? சேர்த்து இருக்கிறார். மோவாபியர் அம்மோனியரை தேவாலயத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? சேர்க்க கூடாதுன்னு சேர்த்துக்கிட்டாரா இல்லையா? சேர்த்துக்கிட்டார். எகிப்தே வேண்டான்னு சொல்லி ஜனங்களை எல்லாரையும் சாகடிச்சு கூட்டு வந்தவர் எகிப்தை மறக்காதன்றார். அது உனக்கு அப்பன் தந்த வீடுன்றார். இன்னும் எகிப்தை கொடுத்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை சொல்றாரு, அது எனக்கு கடைசி நாட்கள்ல என்னுடைய ஜனத்தை ரட்சிக்கிறதுக்கு அது பாதை கொடுக்கிற ஒரு பெரிய பிரயோஜனமான இடமா இருக்கும்ன்றார். வெறுத்தா கூட சேர்த்துக்குவார், அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஏசாயா 3 அதிகாரத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா பிரச்சனை வேற மாதிரி போகுது. நீங்க 1-3 அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 விதமான ஆதரவை விளக்குறார். ஆமென். 10 விதமான தேவனிடத்திலிருந்து வந்த ஆதரவுகள் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகிறது. இப்ப அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனை ஆகி போச்சு. என்னடா நமக்கு இவ்வளவு நாள் ஆதரவு கொடுத்தாரே அதெல்லாம் விலகிறது. 2வது அவர் சொல்றாரு, ஜனங்களை சிறுமப்படுத்த ஆரம்பிச்சார். எப்படின்னா, வாலிபரை அவர்களுக்கு அதிபதிகளாக தருவேன் என்கிறார். ஆமென். வாலிபர்கள் எல்லாம் அதிபதிகளா எழும்புறாங்களாம். இப்ப கிறிஸ்தவ சமுதாயத்தில் நிறைய நல்ல காரியங்கள் ஆண்டவர் வாபஸ் வாங்கிட்டார். ஆமென். நிறைய வாபஸ் ஆயிடுச்சு, ஆண்டவர்கிட்ட போயிடுச்சு. அதுதான் நான் சொல்றேன், நிறைய பெந்தேகோஸ்த ஊழியத்துக்கு ஆண்டவர் ஆதரவாய் கை நீட்டினதெல்லாம் கையை எடுத்துட்டார். இனி நான் உனக்கு என்னால் ஆதரவு செய்ய முடியாது, என் மனசை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன், நீ எதையோ ஜோமனி சாதிச்சிடலாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. அதனாலதான் திருட ஆரம்பிச்சுட்டான், பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டான், களவாணி பயல மாறிட்டான் நிறைய பேர். நான் கேட்டா தரமாட்டேன்னு சொல்லி கத்த சொன்னார்னா, டிவி ஸ்டேஷன் திறக்கணுமா கத்த சொன்னார், மாளிகை கட்டணுமா கத்த சொன்னார், தோட்டம் வாங்கணுமா கத்த சொன்னார்,
மலைகளின் குண்டுகளையும் வாங்கணுமா கர்த்தர் சொன்னார். தோத்திரம். பஸ் வாங்கணுமா கர்த்தர் சொன்னார். கார் வாங்கணுமா கர்த்தர் சொன்னார். எல்லாமே கர்த்தர் சொன்னார். எந்த கர்த்தர்? எந்த கர்த்தர்? உன் மனசுக்குள்ள ஒரு கர்த்தரை வச்சிருக்கிற இந்த பைபிள்ல இருக்கிற கர்த்தர் கிடையாது. அதனாலதான் நிறைய கர்த்தாக்கள் உண்டு. பவுல் எழுதுறாரா இல்லையா? உங்க கர்த்தர் வசனத்தின்படி பேசுவார். என் எஜமான் என் தேவன் வசனத்தின்படி பேசுவார். தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறவர் என் எஜமான் அல்ல. தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறவர் என்னுடைய எஜமான் அல்ல. அவர் எல்லாம் கரெக்டா இருப்பார். இப்ப ஆதரவு விலகிட்டு வாலிபர்கள் முதியோர்களை என்ன செய்ய வேண்டியதாயிட்டு ஆளுகிறவர்களாம் மாறிட்டு வராங்க. பிள்ளைகள் அவர்களை ஆளுவார்கள். வாலிபர்கள் அதிபதிகளா மாறுறாங்க. இரண்டாவது என்ன ஆகுறாங்க? பிள்ளைகள் அவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க யோசிக்கிறாங்க, இவர் வெறுத்தாலும் சாப்பாடு கொடுத்தார், இப்ப ஆதரவை விலக்கிட்டார், வாலிபர்கள் அதிபதிகளாக்குறார், பிள்ளைகளை நம்மளை ஆளுகிறவங்களா மாத்திட்டு வர்றார். இது இப்படியே போன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 விஷயம் சொல்றாரு. அந்த 7வது வசனத்துல இல்ல 8ல சொல்றாரு, ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிற்று, அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தரின் மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாகத்தக்கதாய் அவருக்கு விரோதமாய் இருக்கிறது. தோத்திரம். அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அன்றைய இருந்த இஸ்ரவேல் ஜனங்க. இதுல ஒரு ஆழமான ஒரு வார்த்தை, கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு என்ன உண்டாயிட்டாங்க? நமக்கு கண்ணில் எரிச்சல் வர்ற மாதிரி இப்ப யாருக்கு கண்ணில் எரிச்சல் வருது? என்ன சாதாரண கண்ணா? மகிமையின் கண், கர்த்தருடைய கண்ணுக்கு எரிச்சல் வருதான். அது அவர் சொல்றாரு, கண்ணுக்கு எரிச்சல் வருகிறது, அதனால நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். ஆதரவை விளக்குனதுக்கு காரணம் அதான். என் கண்ணுக்கு எரிச்சல் உண்டு பண்றான், எனக்கு விரோதமா செயல்பட்டு இருக்கிறாங்க, என் ஜனங்களை கொள்ளையடிக்கிறாங்க, அதனால நான் நிறைய ஆதரவை விலக்கி வாலிபர்களை அதிபதிகளாய் பிள்ளைகளை ஆளுகிறவர்களா மாத்திட்டு வரேன். திரும்ப சொல்றாரு, ரொம்ப கொடூரமான வார்த்தைகளை சொல்றாரு. அவர் சொல்றாரு, அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும், அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதம் ஊராரை போல வெளிப்படுத்துகிறார்கள். தோத்திரப்பா, இதெல்லாம் பேசிட்டே இருந்தா எங்கேயோ பேசலாம். ஆமென். அவர்கள் தங்கள் பாவத்தை என்ன செய்யல? மறைக்காமல் சோதம் ஊராரை போல வெளிப்படுத்துகிறார். இப்ப பாவத்தை மறைச்சி மறைச்சி செய்யறது வேற. நான் இப்படிதான் பாட்டை விற்பேன், நான் இப்படிதான் சத்தியத்தை விற்பேன், நான் இப்படிதான் போய் சொல்லுவேன் சொல்லி இவங்க பாவத்தை வெளிப்படையாவே செய்ய பழகிட்டாங்கன்றார். ஆமென். இப்ப அதான் நடக்குது. இப்போ ஒருத்தன் கேட்டா, ஏன்டா பாட்டு கர்த்தர் தானே தந்தார், எவன் பாடுனான்? அவன் சொல்றான், ஏன் பாட்டு நான் தான் பாடி நான் தான் சம்பாதிப்பேன்றான். இந்த பாவத்தை எவ்வளவு வெளிச்சமா செய்யறான் பாத்தீங்களா? யூடியூப்ல வர்ற வருமானம் எல்லாம் எனக்கு தான் சொந்தம், அதை வேற யாருக்கும் சொந்தமாக. பாவத்தை சோதமூராரை போல வீதியில செய்ய பழகிட்டாங்க. யாரு? நம்முடைய ஊழியக்காரங்க. இதெல்லாம் ஆண்டவர் பக்கத்துல இருந்து சொல்லி பிரசங்கம் கொடுக்கிறார். நான்லாம் இதெல்லாம் தியானிக்கிறது இல்லை. கர்த்தர் சொல்றார், நீங்க இருக்கிற ஊழியக்காரருடைய நிலைமைடா, ஜனங்களை எல்லாம் கொள்ளையடிச்சு வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறான், எல்லாரையும் மொட்டையாக்க போறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டு வர்றேன், அடுத்த வருஷம் 50 இயர்ஸுக்கு மேல மினிஸ்ட்ரியில இருக்கிற நிறைய தலை செத்துரும். வேண்டான்றார். வாலிபர்கள் ஆளுகட்டும், வாலிபர்கள் எழும்பி அதிகாரிகள் ஆகட்டும், அப்பமா அது நம்ம ஆளு திருந்துறானான்னு பார்ப்போம். எழுதி வச்சுங்க. 50 வயசுக்கு மேல இருக்கிற சீனியர் பாஸ்டர்ஸ் தலைவர்கள் நிறைய பேர் சாக போறான் அடுத்த வருஷம். முடியாது, தப்ப முடியாது. ப்ரிப்பரேஷன் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கு. அவன் சிப்பா போட்டவனா இருந்தாலும் சரி, கோட்டி சுட்டு போட்டவனா இருந்தாலும் சரி, எந்த கழுத வஸ்திரத்தில் இருந்தாலும் சாவு சாவுதான். ஏன்னா
தலைவன்ற ஸ்தானத்திலிருந்து ஊரையெல்லாம் கொள்ளையடிச்சு வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறான். ஒருத்தன் டிவியில சொல்றான் 1000 கோடி சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்கிறாராம் ஒருத்தர். எவன் வீட்டு காசுல? ஏழை ஜனங்களை, கர்த்தரை ஆராதிக்க வர்ற ஜனங்கிட்ட காசை புடுங்கி 1000 கோடி 500 கோடி 100 கோடி 200 கோடி எங்க கொண்டு வைக்கிற? $10,000 கோடிக்கு பில்டிங் கட்டி வச்சிருக்கான் ஒருத்தன். யாரு காசு? உங்க அப்பா விட்டு காசு. அவங்க அப்பா பேங்க்ல வேலை செஞ்சாரு, பென்ஷன் 30,000 தான் கிடைக்கும். 10,000 கோடி 15,000 கோடி சொத்து இருக்கு. எங்க இருந்து வந்ததுல? சிறுமை எளிமையான ஜனங்களை கொள்ளையடிச்சு அவன் எப்படி சீர்படுத்துவான்? தயவு செய்து நான் சொல்றேன், சீர்படுத்துற வேலையை செய்யறதுக்கு நீங்க உங்களை ரெடி பண்ணுங்க. நமக்கு அந்த மாதிரி காசெல்லாம் வேண்டாம். பொய் சொல்ற காசை வேண்டாம். பலிபீடத்தில் உண்மையை பேசுங்க. பல ஆயிரம் கோடி பணத்தை மண்ணிலையும் கல்லிலையும் போட்டு வச்சிருக்கிறானுங்க இந்த நிறைய தலைவர்கள். இவங்களெல்லாம் கர்த்தர் என்ன சொல்றாரு? சிறுமி எளிமையான கொள்ளையடிச்ச மூப்பர்கள் பிரபுக்களா இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் என் நியாய தீர்ப்புல இருந்து தப்ப முடியாது. இந்த மாதிரி பாவத்தை எல்லாம் வீதியில செய்ய பழகிட்டாங்க. சொப்பனமே பார்க்காட்டா கூட, தரிசனமே காணாட்டா கூட எனக்கு தரிசனம் வந்ததுன்ற. அங்க ஒரு கிறுக்கு பைய பிரசங்கம் பண்ணானா எங்க எனக்கு தெரியல. ஒருத்தர் போயிட்டு வந்து சொன்னார், 10 டீ குடிச்சா 8 டீ காசை எனக்கு தந்துரு, 2 டீ குடி. ஏய், என் வயிற்றுக்கு தான்டா குடிக்கிறேன், உன் வயிற்றுக்கா நான் டீ குடிக்கிறேன்? என் வயிறு 10 டீ கேக்குது, குடிக்கிறேன். அதை 8 டீ காசை வாண்ட கொடுத்துட்டு நான் என்ன பட்னியா தெருவிலையா இருக்க முடியும்? முட்டா போயில. உனக்கு டீயே குடிக்காம வாழுவ. ஒருத்தனுக்கு 4 டீ குடிச்சாதான் தூங்க முடியும், படுக்க முடியும், எழும முடியும். குடிச்சிட்டு போட்டு அதை வாங்கி நீ என்ன செய்ய போற? இவர் கர்த்தருக்கு கிழிக்க போறாராம். இவர் கர்த்தருக்கு கிழிக்கிறதுக்கு நீ சோறு திங்காத காசை தான், நீ டீ குடிக்காத காசை தான், நீ வீடு கட்டாத, நான் 10 மாடி கட்டுறேன், நீ குடிசையிலே இரு. ஜனங்களை எல்லாம் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுனா அது தேவ பார்வையில உங்களுக்கு கர்த்தர் ஆதரவா இருக்கிறத என்ன செஞ்சிருவாரு? விளக்கிடுவார். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்க இப்ப யாரை தேடுறாங்க? சீர்படுத்துகிறவன தேட ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, இவ்வளவு நாள் நம்ம வீதியில பாவம் செஞ்சோம், ஜனங்களை எல்லாம் கொள்ளையடிச்சோம், கர்த்தர் ஒண்ணும் செய்யலையே. இப்ப கர்த்தர் நமக்கு இருக்கிற ஆதரவை விளக்குறார். எப்படிப்பட்ட ஆதரவை விளக்குறார்? கிட்னியை பார்த்து சொல்றார், நீ இந்த பயலுக்காக உழைச்சது போதும் நில்லுன்றார். ஆமென். கிட்னி என்ன செய்யுது? கிட்னி அவன் வயிற்றுக்குள்ள இருக்கு, அதை கொடுத்தவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் கிட்னியோட பேசுறார். என்ன ராஜ், என்ன ஆண்டவரே, எங்க இருக்க? ஊழியக்காரர்கிட்ட தான் இருக்க. எவ்வளவு நாளா இருக்க? 75 வயசு வரைக்கும் இருக்க. போதும், கொஞ்சம் உன் ஸ்பீடை குறைச்சிரு, உன் ஸ்பீடை குறை. நீங்க இந்த வைஃபை கனெக்ஷன் இருக்கா உங்க வீட்டில்? 10ஆம் தேதி கட்ட சொல்லுவோம் 1000 ரூபா. நீங்க 10ஆம் தேதி கட்டுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வைஃபை சிக்னலுடைய ஸ்பீடு என்ன செஞ்சிடும்? குறையும். டபுக்கு டபுக்குன்னு பல்ஸ் குறைஞ்சி 10ஆம் தேதி முழுமையாவே பல்ஸ் குறைஞ்சிரும். அப்புறம் நீங்க 11ஆம் தேதி கட்டினா தான் திரும்பி என்ன செய்யப்படும்? ரினிவல் பண்ண படம். அதான் ஆண்டவர் பார்க்கிறார், கொஞ்ச நாள் மெதுவா செயல்படு, தோத்துறோம். ஆமென். சிவகாசியில கூட நிறைய ஊரெல்லாம் சொல்றாரு, அப்படியெல்லாம் நிறைய பேர் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. பெரிய சபை பாஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. ஆண்டவர் நான் கிட்னியை பார்த்து நின்றுட்டாரு, தோத்தன, அது நின்றுச்சு. சிலருக்கு ஆற்றை பார்த்து சொல்றாரு, நீ ரொம்ப வேகமா ஓடாத, குதிச்சு குதிச்சு ஓடுன்றாரு. ரத்தம் வேகமா போறது இப்ப குதிக்க ஆரம்பிக்குது. டாக்டர்கிட்ட கேட்டா அங்க அடப்பு இருக்கு, ஸ்பீட் பிரேக் இருக்கு, அதனாலதான் அந்த ரத்தம் குதிக்குது. ஓடுற ரத்தம் என்ன செய்யுது? குதிக்குது. இதெல்லாம் செய்யறது யாரு? யாரு? எதுக்கு?
நீ சீர்படுத்துகிறவனாய் மாற வேண்டும். நீ அநேகரை சீர்படுத்துகிற ஊழியத்தை நீ செய்யணும். அதுக்குதான் நான் உன்னை அழைச்சேன். தயவு செய்து சொல்றேன், சின்ன ஊழியம் செஞ்சாலும் சீர்படுத்துகிற ஒரு ஊழியத்தை செஞ்சு பழகுங்க. அதுக்கு யாரோ ஒருத்தர் எளியா வருவார்னு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம். நீங்களும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊழியக்காரனையும் சீர்படுத்துற ஊழியம் செஞ்சிருந்தா நான் பிறக்க வேண்டிய அவசியமே இருக்காது. பாத்தீங்களா, உங்களால நானும் பிறந்துட்டேன். ஆமே, இயேசுவுக்காக யோவான் ஸ்நானன் பிறந்தான். இந்த மாதிரி சீர்படுத்துகிற கூட்டம் குறைஞ்ச உடனே ஆண்டவர் சொன்னாய், இஸ்ரவேல் ஜெயக்குமார்னு ஒருத்தன் பிறக்கட்டும்ட்டார். நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வேண்டான்றேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஆண்டவர் சொல்றேன், என்ன கூப்பிட்டு போயிடும். இந்த உலகம் மோசமானது, இந்த ஜனங்களும் மோசமானவங்க, இந்த ஊழியக்காரங்க அதுக்கு மேல மோசமானவங்களா இருக்காங்க. நமக்கு இந்த வேலையை வேண்டாம். அவர் சொல்றாரு, உனக்காக நான் உன்னை பெற்றிருந்தா உன்னை வச்சிருப்பேன், எனக்காக தான் உன்னை பிறக்க வச்சேன், அதனால நீ இருந்துதான் ஆகணும்ன்றார். சீர்படுத்துகிற ஊழியத்தை செய்யுங்க. சீர்படுத்துகிற வேலையை இன்னொருத்தர் உங்ககிட்ட வந்து செய்யணும்னு நீங்க ஒரு சூழ்நிலை உங்க குடும்பத்திலயும் உங்க ஊழியத்துல வரவே கூடாது. எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? நல்ல கை வைத்து கத்தரை தோத்திரம் பண்ணீங்க. தயவு செய்து ஒரு 10 விசுவாசி உள்ள சபையா இருந்தாலும் சரி, அந்த சபையில சீர்படுத்துகிற வேலை நடக்கணும். 10 விசுவாசி 5000 50,000 நமக்கு தேவை, அது திருட்டு பசங்களுக்கு தேவை. திருடனுக்கு தான் லட்ச லட்சமான விசுவாசி தேவை. நல்ல மனிதர்களுக்கு சின்ன மந்த போதும். அதான் ஆண்டவர் சொன்னார், யாக்கோப்பு என்னும் சிறுபூச்சியே நீ பயப்படாதே. ஆண்டவருக்கு ஆதி சபை வீட்டு கூட்ட சபை தான். ஆதி சபையில நம்ம ஆளு வீட்டுக்கூட்ட சபையெல்லாம் விட்டுட்டு 2000 ரட்சிக்கப்படுச்சு, 5000 ரட்சிக்கப்படுச்சு, இப்படி சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கே கர்த்தர் எல்லாத்தையும் செதற பண்ணிட்டார். நம்ம ஆளுங்க பாக்குறானுங்க, இது செதற பண்ணாலும் விட மாட்டேங்கிறான். கார் பிடிச்சு அனுப்புறான், ஆட்டோ பிடிச்சு அனுப்புறான், பஸ் பிடிச்சு அனுப்புறான். ஆட்டோ பஸ் இதெல்லாம் எதுக்கு அனுப்புவாங்க அந்த காலத்துல? லாரியெல்லாம் எதுக்கு அனுப்புவாங்க? பொண்ணு பார்க்க போறோம், நிச்சயம் பண்ண போறோம், கல்யாண வீட்டுக்கு போறோம்னா லாரி போகும். லாரியில் கிராமத்து ஜனங்களெல்லாம் ஏத்திட்டு போவோம். ஆமே, இப்ப அப்படி இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு மெட்ராஸில் ஆயிரக்கணக்கான வாடகை வேன் போகுது. எதுக்கு? சர்ச்சுக்கு ஆளை கூப்பிட்டு வர்றது. ஏன்னா அங்கதான் சர்ச்சு இல்லை. கிராமத்தில் பஸ் வசதி கிடையாது. நீங்க ஒரு ஆட்டோ அனுப்புறீங்க உங்க ஜனங்களுக்கு, அது வேற. இவங்களுக்கு நல்ல பஸ் வசதி இருந்தாலும் ஜனங்க பெரிய பெரிய சர்ச்சையை கொள்ளடிச்சு கட்டியாச்சு, உட்கார ஆள் வேணும். வேன் பிடிச்சு அனுப்பி சோறு தரேன், என்ன தரேன்? பிரியாணி தராங்களாம். இவர் போய் சாப்பிட்டு இருக்கிறாரு, பாஸ் பிரியாணி தரேன். அதனால வேன் இலவசமா வரும். ஏறி உக்காந்து சர்ச்சுக்கு வந்து உக்காந்து இடத்தை நிரப்புங்க. நான் நினைக்கிறேன் வேனே விடாதேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டா சர்ச்சில் சின்ன மந்தையா மாறிடும். கெட்டின இடம்லாம் என்ன செஞ்சிடும்? காலியா இருக்கும். ஆசை காட்டி மோசம் போக்குனாலும் பரவாயில்ல, ஜனங்களே ஏமாத்துறாங்க. இந்த ராமேஸ்வரத்தில் கூட பவுலோஸ் பாசி சர்ச்சு இருக்கு. கடல் மாதிரி கட்டி போட்டிருக்கிறாங்க, உட்கார ஆள் இல்லை. சின்ன சர்ச்சா பெரிய சர்ச்சை? ஐயா அங்க ஒருத்தர் போயிட்டு வந்து சொல்றார், பாஸ்டர் கடல் மாதிரி ஐயா கட்டி போட்டு செத்துட்டாரு, முக்குல உட்காந்து கொஞ்சம் பேர் கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருக்காங்க. உன்னை யாருல கட்ட சொன்னது? கல்லாவளி பேல திருட்டு பசங்களா? ஜனங்களுடைய காசு, வெள்ளக்காரன் காசெல்லாம் வாங்கி வாங்கி மண்ணிலையும் கல்லிலையும் போட்டு உன்னை சீர்படுத்துறதுக்கு நான் வேற பிறந்து தொலைச்சிருக்கேன். உருப்படாத பயில்வ. தயவு செய்து சீர்படுங்க, சீர்படுத்துகிற ஊழியத்தை செய்யுங்க. ஆமென், ஆமென்.
சபை பெரிய சபை, பெரிய வளர்ந்த சபை அப்பெல்லாம் யோசிச்சு கொஞ்சம் ஜனங்க கையில கத்தர் கொடுத்திருந்தாலும் அந்த ஜனங்களை குளிப்பாட்டி மேக்கப் பண்ணி கண்ணி தன்மையோடு ஆண்டோட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னு ஆசைப்படுங்க. அல்லேலூயா. போதாது. 10 விழா வைத்து 9 விபச்சாரியா இருந்து எனக்கு என்ன லாபம்? ஒரு விழா வைத்தாலும் இது கன்னித்தன்மையோடு நான் ஒரு மணவாளனுக்கு கொடுக்கிறது தானே என்னுடைய கௌரவம். அந்த வேலையை செய்யுங்க. கூட்டம் கூட்டமா மந்தையா வேனை அனுப்பி அதை அனுப்பி ஆளை கூப்பிட்டு சோறை கொடுத்து கெட்டு குட்டி சோறாக்கி ஆண்டவர்கிட்ட திரும்ப கேட்கிறேன். பெரிய பெரிய சர்ச்செல்லாம் கேட்டுறாங்களா ஆண்டவரே, இதெல்லாம் உமக்கு ஏதாவது லாபம் இருக்கு? ஏய் அதெல்லாம் ஆகாமிய கூடாரண்டா, அதெல்லாம் எனக்கு வேண்டான்றார். ஏசப்பா இது என்ன இப்படி சொல்றீங்க, இது அநியாயமா இருக்கு. அவங்க கிட்டே அவன் காதை கலத்தி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் அவன் காதுல கேட்காது. பெரிய பெரிய சர்ச்சுக்கு பேர் என்னது? ஆகாமிய கூடாரோ. இதை சொன்னது பரிசுத்த பிதாவாகிய தேவன். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றீங்க? என் குமாரனுக்கு ஆகாமிய கூடாரத்தோடு சம்பந்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஆகாமிய கூடாரத்துல தங்க மாட்டார். சரி, இயேசு தான் தங்க மாட்டார், ஜனம் தங்கும்ல. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய மணவாளனாகிய இயேசுவுக்கு மணவாட்டியாய் வருகிற கன்னி பெண்கள் என்கிற அந்த சபை அந்த கூடாரத்துக்கு போவாது. அல்லேலூயா. இதுக்கு மேல அவர்கிட்ட பேசினா வேற என்னமோ சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆண்டவரே பிரேக், ஆண்டவரே கொஞ்சம் பிரேக் விட்டுறேன். இதுக்கு மேல என் வயிற்றுக்குள்ளேயும் நெஞ்சுக்குள்ளேயும் போடுறதுக்கு என்கிட்ட என்ன இல்லை. அவர் சரி, பூர்வ காலங்களில் பங்கு பங்கா வகை வகையா பேசுனது போல உங்ககிட்ட அப்புறமா வகை வகையா பங்கு பங்கா பேசுறேன், இப்ப நீயும் தூங்குன்றவர். உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். இங்க இருக்கிற எல்லா பாசி கை கொடுக்கும் போதே உங்களை பத்தி எனக்கு தெரியும். பாஸ் ஒன்னும் சொல்லல நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட கை கொடுத்து உங்க முகத்தை பார்க்கும் போதே நீங்க யாரு, உங்களுடைய இன்டீரியர் என்ன, உங்களுடைய உள்ள கீழ் பூசி இருக்கீங்களா, மேல வெளியில கீழ் பூசி இருக்கீங்களான்னு எனக்கு நல்லா தெரியும். நோவாவை பேழையை சொல்லி உள்ளும் புறமும் கீழ் பூசி சொன்னார். நிறைய ஊழியக்காரங்களுக்கு உள்ள கீழ் பூசி இருக்காங்க, வெளியே கீழ் பூசல. இன்னும் சில ஊழியக்காரங்க வெளியே கீழ் பூசி இருக்காங்க, உள்ள கீழ் பூசல. ஆபத்து தான். சபைக்கு ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து, உங்க குடும்பத்துக்கு ஆபத்து. வேணாயா ஆண்டவர்கிட்ட இன்னைக்கே கேட்டுருங்க. நான் என்ன சீர்படுத்திக்கிறேன், நான் இன்னும் அநேகரை சீர்படுத்துறேன். என்ன சீர்படுத்துகிறவனாக நிறுத்தும். கரத்தை வைத்து கத்தரை தோத்துறவனே சொல்லுங்க. என்ன சீர்படுத்துகிறவனா ஊழியத்தில் உபயோகப்படுத்தும் சொல்லுங்க. உங்களை நீங்க சீர்படுத்துவீர்களானால் இன்னொருவர் உங்களை சீர்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த நிலைமை வந்த உடனே அங்க ஒருத்தர் எருசலேம் யூதாவில் இருக்கிற ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருவனை பார்த்து அந்த ஆளை என்ன சொல்றான் பாத்தீங்களா? 6ஆம் வசனத்துல, அப்பொழுது ஒருவன் தன் தகப்பன் வீட்டான் ஆகிய தன் சகோதரனை பிடித்து, உனக்கு வஸ்திரம் இருக்கிறது, நீ எங்களுக்கு அதிபதியாயிரு, கேட்டுக்கு இனமான இந்த காரியம் உன் கையின் கீழாவதாக என்று சொல்லி அவன் அந்நாளிலே தன் கையை உயர்த்தி, நான் சீர்படுத்துகிறவனா இருக்க மாட்டேன். ஆமென், ஆமென். இப்ப ஒரு சில சகோதரர்கள் வந்து சொல்றாங்க, ஒருத்தனை பிடிச்சு வச்சுட்டாங்க, எப்பா நீ கொஞ்சம் எங்களை ஆளுகை, நீ உன்னை பலப்படுத்திக்க, கேவலமான காரியத்தெல்லாம் கீழ்படுத்து, நீ சீர்படுத்துகிறவனா இருன்னு சொல்றான். அவன் பார்த்தான், கையை வைத்து சொல்றான், நான் உங்களை சீர்படுத்துகிறவனா இருக்க மாட்டேன். ஏன்டா சீர்படுத்துற ஊழியம் செய்ய மாட்டேங்கிற? அவன் என்ன சொல்றான் தெரியுமா? வாசிக்கிறேன். நான் சீர்படுத்துகிறவனா இருக்க மாட்டேன், என் வீட்டில் அப்பமும் இல்லை வஸ்திரமும் இல்லை, என்னை ஜனங்களுக்கு அதிபதியாக வைக்க வேண்டாம். ஐயா, சீர்படுத்துகிறவனை கூப்பிட்டா அவன் சொல்றான், சீர்படுத்துகிறவனா இருக்க மாட்டேன், ஏனென்றா என்னிடத்துல அப்பமும் இல்லை வஸ்திரமும் இல்லை. அப்படின்னா என்ன? வஸ்திரம் இல்ல, அப்பம் இல்லைன்னா என்ன? நீங்க சீர்படுத்துகிற ஒரு ஊழியத்தை செய்ய சொல்றீங்க, சீர்படுத்துகிற வேலைக்கு நீ வான் சொல்றீங்க, சீர்படுத்துகிற ஸ்தானத்துக்கு நீ வான் சொல்றீங்க. என்கிட்ட அதற்குரிய அடையாளம் வஸ்திரம் என்பது என்னது? ஒரு அடையாளம்.
என்கிட்ட சீர்படுத்துகிற ஊழியத்தை செய்கிற அடையாளம் என்கிட்ட இல்லை. நான் மனம் திறந்து கேட்கிறேன், சீர்படுத்துகிறதற்கு எத்தனை பேர் அடையாளத்தை சரீரத்தில் வச்சிருக்கிறீங்க? உண்மையை சொல்லு, உங்க மனசுல இருந்து சொல்லு. சீர்படுத்துகிற ஊழியத்தை செய்ய கர்த்தர் இப்ப வந்து உங்களை கூப்பிட்டா, நான் சீர்படுத்துகிறவனாய் வருகிறேன், என்கிட்ட வஸ்திரம் இருக்குன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் சொல்றான், என்கிட்ட வஸ்திரம் இல்லையா. சீர்படுத்துகிற ஊழியத்தை செய்யறதற்கு என்கிட்ட வஸ்திரம் இல்லையே, அடையாளம் இல்லை. எல்லாரும் சீர்படுத்துகிற ஊழியத்தை செய்ய முடியாது. சீர்படுத்துகிற ஊழியத்தை செய்யணும்னா உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். எதுக்கு போலீஸ் டிரஸ், எதுக்கு ஜட்ஜி டிரஸ், எதுக்கு வக்கீல் டிரஸ், எதுக்கு டாக்டர் டிரஸ்? ஒரு கோடு, ஒரு அடையாளம். அதுதான் கல்யாண வீட்டுக்கு நீங்க தானே கூப்பிட்டீங்க. ஆமா. உங்க வேலைக்காரனை அனுப்பினீங்களே. ஆமா. சாப்பாடுலாம் நிறைய இருக்கு வான்னு சொன்னீங்களே. ஆமா. இப்ப என்னைய பிடிச்சி அழுகையும் பருக்கடிப்பும் உள்ள இடத்துல போட போறீங்க. எதுக்கு? கல்யாண வஸ்திரம் இல்லடா அவன்கிட்ட. அது ஒரு பிரசங்கமே எடுத்திருக்கேன். கல்யாண வஸ்திரம் இல்லாதவனுக்கு விசாரணை இல்லாம ஜட்ஜ்மெண்ட். அது கொடூரமா இல்ல? இவன்ட்ட கல்யாண வஸ்திரம் இல்லை, அதை ஏதாவது என்கொயரி பண்ணாரா? அதெல்லாம் இவன்ட்ட கல்யாண வஸ்திரம் இல்லை, என்ன பண்ண நிஜமானே? இவனை பிடிச்ச அழுகையும் பருக்கடிப்பும் உள்ள இடத்துல போட்டு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஒரு கல்யாண வஸ்திரம் இல்லாதவனுக்கு விசாரணை கிடையாதா? சாய்ஸே இல்லையா புதிய ஏற்பாட்டில்? இல்ல மகனே, டைரக்டா நியாய தீர்ப்பு தான். அப்படின்னா கல்யாண வஸ்திரம்னா என்னன்னு ஒரு பிரசங்கம் கொடுத்தாரு பாருங்க. சூப்பரான பிரசங்கம் சபைக்கு. கல்யாண வஸ்திரம்னா என்னன்னு பிரசங்கம் கொடுத்த பிறகு நான் ஆடி போனேன். ஒரு விசாரணை இல்லாம ஒருவனை நியாயம் இருக்கிற அளவுக்கு நீங்க உங்க இருதயத்தை கடினப்படுத்துறீங்களே. ஏன்? ஆண்டு சொன்னாய், எனக்கு கல்யாண வஸ்திரம் முக்கியம். அதுதான் நான் உன்னை அழைத்ததற்கு அடையாளம். உன்னை சீர்படுத்துகிறவனாய் உன்னை நான் அழைத்தால் உங்ககிட்ட ஒரு அடையாளம் உண்டாகணும். என்ன அடையாளம்? உன்னிடத்துல வஸ்திரம் இருக்க வேண்டும். ரெண்டு பேர் சண்டை போடுறான் குடிச்சிட்டு. போலீஸ்காரன் ட்ரெஸ்ல வந்த உடனே அவன் அண்ணன் தம்பியா மாறிடுறான். ஏன்? அந்த ட்ரெஸ் அவ்வளவு ஒரு அடையாளத்தை காட்டுது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு கல்யாண ட்ரெஸ் இருக்கு, ஆவிக்குரிய வஸ்திரம் இருக்கு. சனங்கள் எல்லாம் ஏமாத்த கூடாதுங்க. நிறைய பார்த்து வச்சுங்க, இந்த வெள்ளை எல்லாம் போட்டுட்டு அலைகிறாங்களே, முழுக்கை வெள்ளை, முழுக்கை வெள்ளை, சேலை வெள்ளை எல்லாம். அவங்க கூட வெளிநாட்டுக்கு போனோன்னா அந்த ஏர்போர்ட்ல போய் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறான். எதுக்கு? இங்கேயும் பேண்ட் ஷர்ட் போட. யோபு ஞானபராசையா வெளிநாட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட்ல போய் பேண்ட் சட்டு கோட்டெல்லாம் போட்டுக்குவாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படியே தொந்தியை தள்ளிக்கிட்டு இடுப்புல வேட்டையும் சிப்பும் கட்டிக்கிட்டு இப்படியே தான் நடப்பார். ஆனா லண்டனுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும், அப்படியே கோட்டு ஷூட்டு போட்டு அப்படியே நடப்பார் பாருங்க. எதுக்கையா வேஷம்? எதுக்கு வேஷம்? சீர்படுத்துகிற ஊழியக்காரனா இருப்பாயானால் நீ வேஷத்தை மாத்தாத, ஒரே சாயலை காண்பி உலகத்துக்கு. சபைக்கு ஒரு சாயலை காண்பி. நீ இந்தியாவை ஏமாத்த வேண்டாம், தமிழ்நாட்டை ஏமாத்த வேண்டாம், வெள்ளக்காரனை ஏமாத்த வேண்டாம். ஏமாத்தி தான் நல்ல மனுஷனா இருந்த பாலாசலாரி சாத்தானா மாறிட்டான். பெரிய பெரிய ஊழியக்காரலாம் சீர்படுத்துகிறவன் மாற முடியாம அவன் வஸ்திரம் இல்லாத நிர்வாணமா இருக்கிறான். லவோதிக்கா சபையில அப்படிதான் எழுதுறாரு. ஆமா, லவோதிக்கா சபையில் இருக்கிறவங்களா எப்படி இருக்கிறாங்களா? நிர்வாணமா இருக்கிறாங்களா? வாசிங்களா, வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனமா 15. வெளிப்படுத்த விசேஷ புத்தகத்துல
லவோதிக்கா சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு 3வது அதிகாரத்தில் வாசிங்க 17வது வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் என்று சொல்லுகிறாயோ. சீர்படுத்துகிறவனாய் வாழ்ந்து கூப்பிட்டா உங்ககிட்ட என்ன இல்லை? வஸ்திரம் இல்லை, அடையாளம் இல்லை, நான் நிர்வாணியா இருக்கிறேன். பரவாயில்லடா, உன்னை யார் நிர்வாணின்னு சொன்னது? ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியும் நான் நிர்வாணின்னு. யார் சொல்லணும்? நான் நிர்வாணின்னு வேற யாரும் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும். எதுக்கு நிர்வாணின்னு நீ தெரிஞ்சுக்கிட்ட? அந்த அம்மா ஏதோ ஒரு பழம் கொடுத்துச்சு, சாப்பிட்டேன், என் கண்ணு திறந்துட்டு என் நிர்வாணம் எனக்கு தெரியுது. திருட்டு பயலுக்கு நிர்வாணின்னு இன்னொருத்தன் சொல்லணுமா? அவன் நிர்வாணின்னு அவனுக்கு தெரியும். வேண்டாம், தயவு செய்து சொல்றேன், யதார்த்தமா பேசுங்க, யதார்த்தமா வாழுங்க, யதார்த்தமா ஊழிஞ்சுங்க, யதார்த்தமா கத்தரை சேவிங்க, யதார்த்தமா கத்தரை எஜமானா வச்சுங்க, யதார்த்தமாவே வாழ்ந்து யதார்த்தமாவே செத்துருங்க. கண்டிப்பா கத்தர் உங்களை சீர்படுத்துகிற ஊழியத்துக்கு இந்த உலகத்துல உபயோகப்படுத்த அவருடைய மனம் திறந்திருக்கிறது. நீங்க நினைக்கலாம், நான் பெரிய பெரிய சபைக்கு, பெரிய பெரிய கன்வென்ஷன் எங்கேயும் போக வேண்டாம். 10 பேர் இருக்கிற சபையா இருந்தாலும் அந்த ஊழியத்தை அங்க செஞ்சு பழகுங்க, உங்க வீட்டுல செஞ்சு பழகுங்க. நான் சொல்றேனே, சில பாஜ சொல்லுவாங்க, பிரசங்கத்தை கேட்டுடு, நீங்க ரொம்ப குறைவான ஜனங்களுக்கு உபயோகப்படுறீங்க, லட்ச லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு எல்லாம் உபயோகப்படணும்னு அவங்க சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னும் கவலைப்படாத, 4 வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள பேசுறதுக்கு ஒன்னு ஆயத்தப்படுத்துன்றாரு. ஏஜமான் என்ன எப்படி பாதுகாக்கிறாரு பாத்தீங்களா? அதனால எனக்கு பெரிய கூட்டம், பெரிய கிரௌடு அதெல்லாம் என்ன செய்யாது, வேண்டாம், அதெல்லாம் விருப்பமே கிடையாது. காலையில் ஒரு பாஸ்டர் போன் பண்றார் ஈரோட்ல இருந்து, பாஸ்டர் நீங்க இந்த ஈரோடு பக்கமே வர்றது இல்லையா? என்னையா, என்ன விசேஷம்? கொரோனாக்கு பக்கம் உங்களை பார்க்கவே முடியலையே, கொஞ்ச காலம் உங்க பிரசங்கத்தை கேட்டு 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 ஊழியம் செஞ்சோம், கொரோனால ரொம்ப பரிதபிச்சிட்டோம், உங்க பிரசங்கம் கிடைக்கல. இப்போ ஆன்லைன்ல நாங்க பிரசங்கத்தை திரும்ப திரும்ப கேட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னா, எங்களுடைய பயபக்தியை நாங்கள் காப்பாற்றி கொண்டு வருகிறோம் என்று சொன்னார். நாங்க உங்க பிரசங்கத்தை திரும்ப திரும்ப கேட்கிறோம், நானும் என் மனைவியும். அதனால எங்களுக்கு அந்த ஊழியம் செய்கிற அந்த தேவ பயத்தை நாங்க பாதுகாப்பா வச்சிருக்கிறோம். தயவு செய்து ஈரோடு சுத்திலும் 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு எங்க வந்தாலும் எனக்கு போன் பண்ணுங்க. நாங்க நிறைய பேர், எங்க சபை விசுவாசி 50 பேரை கூப்பிட்டு வர்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். கிராமத்தில் இருக்கிறவனுக்கு சீர்படுத்தணும்ன்ற ஆசை அளவில்லாம இருக்கு. என் சபையை சீர்படுத்தணும், என் குடும்பத்தை சீர்படுத்தணும், என் வாழ்க்கையை சீர்படுத்தணும், எங்களை சுற்றில் இருக்கிற ஜனங்களை சீர்படுத்தணும். அவங்கிட்ட ஒரு வஸ்திரம் இருக்கு, ஒரு ஆசாரிய வஸ்திரம் இருக்கு, ஒரு வெண்மையான வஸ்திரம் இருக்கு, ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறது, ஒரு துதியின் வஸ்திரம் இருக்கிறது. ஆமென். உங்ககிட்ட இந்த மாதிரி வஸ்திரம் ஏதாவது இருக்கா? தோத்திரம். ஆமென். நிர்வாணியாய் வந்தாய், நிர்வாணியா போகிறேன்னு நீங்க போயிடக்கூடாது. போகும்போது ரட்சிப்பின் வஸ்திரத்தோட போகணும். ஆமென். ஆசாரிய வஸ்திரத்தோட சாகணும். அரசாங்கத்தில் வேலை செஞ்சு ஒரு முன்னாள் ராணுவ தளபதி செத்து போனார். ஆமென். அவருக்கு இந்திய கொடியை கனம் பண்ணி பிரிச்சு அதை மேன்மைப்படுத்தி குண்டு முழக்கம் பண்ணி தான் என்ன செய்தாங்க, ஒரு அடையாளம் இருக்கு. இவர் இந்திய அரசாங்கத்துக்காக ராணுவத்தில் சனத்தின் பாதுகாப்புக்காக வேலை செய்தவர். 84 வயசு, ரிட்டையர்ட் ஆகி 24 வயசு ஆயிடுச்சு. ஆனாலும் அதே கனத்தோடு அதே மகிமையோடு அடக்கம் பண்றான். நீங்க செத்தா நிர்வாணியா போக கூடாது, தூதர்கள் வரணும். நீங்க சாகும்போது தூதர்கள் பரிசுத்தவான், நீதிமான், சீர்படுத்தினவன் என்று சொல்லி உங்களை இப்படி அநேக கம்பீரத்தோடு பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அல்லேலூயா.
நிர்வாணியா போக கூடாது. நிறைய தலைவர்கள் நிர்வாணியா இருக்கிறான். என் கண்ணுக்கு உன் நிர்வாணம் தெரியுது. நீ கோட்டு போட்டிருக்க, சூட்டு போட்டிருக்க, சிப்பா போட்டிருக்க, ஆனா என் கண்ணுக்கு உன் நிர்வாணம் தெரியுதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவன் தயவு செய்து உங்க கையில கொடுக்கப்பட்ட சின்ன ஊழியம், ஒரு வீடு சந்திப்பு ஊழியமா இருந்தாலும் சரி, சீர்படுத்துற வேலையை செய்யுங்க. உங்க குடும்பத்தை சீர்படுத்துங்க. உங்களுக்கு கொடுத்த சபையை சீர்படுத்துங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சில குடும்ப உறவுகளை என்ன செய்யுங்க, சீர்படுத்துங்க, விட்டுறாதீங்க. நான் எங்க போனாலும் சீர்படுத்துற வேலை செய்யாம என்னால் இருக்க முடியாது. அது தெரிஞ்ச இடத்துல கூப்பிட்டாலும் சரி, தெரியாத இடத்துல கூப்பிட்டாலும் சரி, டக்குன்னு வாயை விட்டுருவேன். என்ன நீங்க இப்படி இருக்கிறீங்க, மாற மாட்டீங்களா? என்ன பாஸ்டர், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கூட தான் திட்டுறீங்க, என்ன பண்றது? திட்டுறதுதான் என் வேலையே. இல்லை, நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோன்னா பழசெல்லாம் மறந்துருப்பீங்களோன்னு நினைச்சேன். மறக்க மாட்டேன், என் கண்ணுக்கு ஒன்றும் மறைவா இல்லையே. வேண்டாம் சொல்லுங்க, நான் சீர்படுத்துகிற ஊழியத்தை செய்கிற அளவுக்கு என்கிட்ட ஒரு அடையாளம் இருக்கிறது. என்ன அடையாளம்? எனக்கு ஆசாரிய வஸ்திரம் இருக்கிறது, ஆவிக்குரிய வஸ்திரம் இருக்கிறது, ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறது, மென்மையின் வஸ்திரம் இருக்கிறது. நான் நிர்வாணி அல்ல. தேவனிடத்தில் பேசுங்களேன். தகப்பனே, எஜமானே, சீர்படுத்தும்படி என்னை வஸ்திரத்தினால் அலங்கரிப்பீரா? அவன் ரெண்டாவது அங்க அவன் சொல்றான், என்கிட்ட வஸ்திரம் இல்ல. ரெண்டாவது சொல்றான், என்ன அதிபதியாக நீங்க அபிஷேகம் பண்ண வேண்டாம். அப்படிதான் சொல்றான். அவன் நீங்க எங்களுக்கு நீ சீர்படுத்துகிறவனா இருக்க வேண்டும் சொன்னோன்னு அவன் சொல்றான், எங்கிட்ட வஸ்திரமும் இல்லை, ஆகாரமும் இல்லை, நீ எங்களுக்கு அதிபதியாயிருன்னு சொன்ன பொழுது அவன் சொல்றான், அப்பா என்னை சீர்படுத்துகிறவனா இருக்க வைக்க வாதீங்கப்பா. என் வீட்டுல அப்பா இல்ல, வஸ்திரம் இல்ல, என் ஜனங்களுக்கு அதிபதியாக என்ன வைக்கவே வேண்டாம். ஏன்? என்கிட்ட தகுதி இல்லை. அதிபதி சீர்படுத்துகிற ஊழியம் செய்யணும்னா உங்களுக்கு என்ன வரணும்? என்ன வரணும்? தகுதி இருக்கணும். சீர்படுத்துகிற வேலையை எல்லாரும் செய்ய முடியாது. அவன் நீங்க நல்ல ஹிப்பி முடி வச்சுக்கிட்டு ஒரு விசுவாசிய முடி வெட்டுன்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? உங்க பசங்க 3 பசங்க ஹிப்பி முடி வச்சுக்கிட்டு அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு சர்ச்சில் உட்காந்து மியூசிக் போட்டு டமுக்கு டமுக்கு டமுக்குன்னு ஆடும் பொழுது ஒரு விசுவாசிட்டு போய், என்ன சிஸ்டர் உங்க பையன் இப்படி முடி வளர்த்துருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் சொல்லுவான், அவங்க அப்பன்ட்ட சொல்லு, அவன் பையனை வெட்ட சொல்லிட்டு எங்கிட்ட வர சொல்லுமா. என்ன இல்லை? சீர்படுத்துகிற தகுதி. என் 3வது பையன் இருக்கான். அவன் மூத்த பொண்ணு கல்யாணம் பண்ணி 2 குழந்தை இருக்கு, 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணி 2 குழந்தை இருக்கு. மூத்த பையனுக்கு இப்போ ரொம்ப நாள் வேலை இல்லை, இப்போ வேலை கிடைச்சிட்டு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து கொஞ்சம் 2-3 பேர் கேட்டாங்க, ஒன்றும் பதில் சொல்லலை. அவன் சொல்றான், டாடி பெந்தேகோஸ்தே ஊழிய பெந்தேகோஸ்தே விசுவாசி எனக்கு வேண்டாம். ஏண்டா? வேணாம் டாடி, எல்லாம் கன்னிங் ஃபெலோ. விசுவாசி பெந்தேகோஸ்தே விசுவாசியே வேண்டாம். பெந்தேகோஸ்தே பாஸ் வீட்டில் பொண்ணை எடுத்துடாதீங்க. ஏண்டா மனே, நமக்காக நல்ல பொண்ணுங்கள் எல்லாம் கத்தர் வச்சிருக்கிறாரு. நான் 26 வருஷமா பெந்தேகோஸ்தே ஊழியக்காரங்களே பார்த்து பார்த்து வளர்ந்து வளர்ந்து சீச்சின்னு ஆகி போச்சு. கத்தர் எனக்கு என்ன பொண்ணு கொடுக்குறாரோ பாருங்க அப்படின்னா, நான் இப்ப எங்க போய் பொண்ணு தேடன்னு எனக்கு தெரியல. பிள்ளைங்க நம்மளை விட சீர்திருத்தத்தை ரொம்ப வாஞ்சிக்கிறாங்க. வேலை செய்யற இடத்துல 40,000 ரூபாய் சம்பளம் தர்றேன்னா, நான் சொல்ற கணக்கெல்லாம் நீ எழுதுனா 40,000 சம்பளம் தர்றேன்னா, இல்லைன்னா 12,000 சொன்னா, டேடி 12,000 சம்பளமா உண்மையா கணக்கு எழுதுனா, தப்பா கணக்கு எழுதுனா 40,000மா, என்னால வேலைக்கு போக முடியாது. நான் சொன்னேன், வேண்டாம் வேண்டாம்னா விட்டுரு.
எதுக்கு நீ மனசோடு போராடுற, உலகத்தோடு போராடுற? வேண்டாம். 2 வருஷம் வேலை இல்லை. பி முடிச்சுட்டு நிறைய சைட் கோர்ஸ் படிச்சிருக்கிறான். 2 இயர்ஸ் வேலை இல்லை, 3 இயர்ஸ் வேலை இல்லை. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எங்க போனாலும் கள்ளக்கணக்கு எழுத சொல்றாங்க. நான் அதை கள்ளக்கணக்கு எழுதுனா நீங்க எதிர்பார்க்கறத விட நான் நிறைய சம்பளம் கொண்டு வருவேன், 40,000. ஆனா என்னால உண்மையா வேலை செஞ்சா 12,000 தான் கிடைக்கும். என்ன பண்றது? வேலையை விட்டுரு, தேவையில்லை மகனே. என்னை விட என் பிள்ளைகள் சீர்திருத்தத்தை விரும்புகிறார்கள் என்று நான் யோசிக்கும் போது எனக்கு சந்தோஷம்தான். அது ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், அவன் மைண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை எங்கேயாவது பிறந்துக்குன்னா பிறக்கட்டும், பிறக்கலைன்னா செஞ்சாவது கொடுத்துருங்க. ஆமென். ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்கேன். பிறந்தா எடுத்துக்கு தந்துருங்க, பிறக்கலைன்னா ஒரு 25 வயசு பொண்ணை செஞ்சு சூப்பராக என் பிள்ளைக்கு கொடுத்துருங்க. என் பிள்ளை கடைசி வரைக்கும் செம்மையானவனா வாழணும், உத்தம மார்க்கமா என் பிள்ளை வாழணும். அவன் பணக்காரனை வாழணும்னு நான் கேட்க மாட்டேன். என் பிள்ளை செல்வந்தனா இருக்கணும்னு நான் கேட்கவே மாட்டேன். 2 வார்த்தை தான் கேட்பேன். என் பிள்ளை உத்தம மார்க்கமாத்துல வாழணும், செம்மையானவனா வாழணும். இது 2க்கும் தான் நீ உதவி செய்யணும். வேற எதுவுமே பிள்ளைக்கு வேண்டாம். ஆமென். என்னை விட என் பிள்ளைகள் சீர்திருத்தத்தை விரும்புகிறார்கள் என்று நான் யோசிக்கிற பொழுது நான் இன்னும் குறைவுள்ளவனாய் இருக்கிறது போல நான் யோசிக்கிறேன். உங்க வீட்டை சீர்படுத்துங்க, உங்க சபையை சீர்படுத்துங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களை சீர்படுத்துற அளவுக்கு ஒரு தகுதியை டெவலப் பண்ணுங்க, உங்க ஸ்தானத்தை டெவலப் பண்ணுங்க. பரிசுத்தமா வாழ்ந்து மத்தவனை பரிசுத்தமா இருக்க சொல்லு. உண்மையுள்ளவனா வாழ்ந்து மத்தவனை உண்மையா இருக்க சொல்லுங்க. நீதி உள்ளவங்களா வாழ்ந்து மத்தவங்களை நீதியா இருக்க சொல்லுங்க. நீங்க சொன்னா அடுத்த நிமிஷம் கர்த்தர் உங்க கூட இருப்பார். ஏனென்றால் நீங்கள் சீர்திருத்தருக்கு தகுதி உள்ளவர்கள் என்று பரலோகத்தின் எஜமானுடைய கண்களுக்கு தெரியும். ஆமென். கொஞ்சம் கஷ்டம், தகுதி சம்பாதிக்க. உலகத்தில் ஒன்றும் வேண்டாங்க, உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நான் நிறைய விட்ட பழகி பார்த்துட்டேன். நிறைய சொல்லுவாங்க, பாஸ் இஸ்ரேல் ஜெயிக்க மாட்டேன், நிறைய பணம் இருக்கு, அதனால தான் இப்படி பேசுறாருன்னு நினைக்காதீங்க. எங்க வீட்டில் 10 வயசா இருந்தாலும் எனக்கு தெரியும், 2 இடத்துல தான் பணம் இருக்கும். ஒரு பேக் பணம் இருந்தா ஒரு பேக்ல இருக்கும், சில்ட்ரன் இருந்தா ஒரு இடத்துல இருக்கும், அவ்வளவுதான். வேற எங்கேயுமே எங்க வீட்டில் பணம் இருக்காது. அசந்து மறந்து கூட நான் எங்கேயும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால எங்க வீட்டில் 10 ரூபாய் இருந்தாலும் தெரியும், 10,000 இருந்தாலும் தெரியும். சில நேரத்தில் வீட்டில் 10 ரூபா கூட இருக்காது. இப்பவும் சொல்றேன், கர்த்தர் நல்லவர், உண்மையை பேசுறேன். சில நேரத்தில் 10 ரூபா கூட இருக்காது. ஆனா எங்க வாழ்க்கை கம்பீரமா இருக்கும். எங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? கம்பீரமா இருக்கும். இந்த மாசத்துல என் பேங்க்ல 10 நாள் 114 ரூபா தான் இருந்துச்சு. எனக்கு அது பிரச்சனை இல்லையே. கர்த்தரை நம்பி வாழ்ற ஒரு மனுஷன் சீர்திருத்த ஊழியத்தை செய்கிறவரன். அப்படியானால் என்னை சீர்திருத்த வேண்டிய அளவுக்கு கர்த்தர் இறங்கி வந்து என் வீட்டுக்குள்ள கிரியை செய்கிறதை எனக்கு பார்க்க முடிகிறதே. சில நேரத்தில் நம்ம சீர்திருத்த ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் தகுதிப்படுத்தணும்னு விரும்பும் போது வருவார், குப்பரை போட்டு பாத்திரத்தை விளக்குன மாதிரி விளக்குவார். சில நேரத்தில் புளிய வச்சு விளக்குவார். செம்பு பானையெல்லாம் பித்தளை பாத்திரத்தெல்லாம் நீங்க விம் பார் வச்சு என்ன செய்ய முடியாது, விளக்க முடியாது. மெல்லி சாம்பல் வாங்கணும். மெல்லி சாம்பல் வாங்கி அதுல இருக்கிற கல்லுகளெல்லாம் எடுத்துட்டு அதுல கொஞ்சம் புளிய வச்சு நீங்க அந்த மெல்லி சாம்பலையும் புளியையும் வச்சு உங்களுடைய பித்தளை பாத்திரத்தை விளக்குனா அது முகம் காண்பிக்கிற அளவுக்கு எப்படி ஆகும்? சில நேரத்தில் என்ன அப்படி விளக்குறார். நான் ஆண்டவரே 35 வருஷமா ஊழியம் செய்யறேன்னு
அது எனக்கு கடந்து போனதெல்லாம் என்கிட்ட ஞாபகப்படுத்தாது. நாளைக்கு ஒரு ஊழியம் செய்யணும், அதுக்கு செம்பு பாத்திரத்தை, இந்த பித்தளை பாத்திரத்தை விளக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு. கவுத்தி போட்டு விளக்குவார். சில நேரத்தை அவர் கையில சாம்பல் கிடைக்காது, செம்மண்ணை வச்சுட்டு விளக்குவார். ஆமென் ஆமென். தேங்காய் நாறு சில நேரத்தில் கிடைக்காது, கயிறு இருக்கும். அந்த கயிறை கைக்குள்ள வச்சுக்கிட்டு சாம்பலை அள்ளி மண்ணை அள்ளி புளிய வச்சுக்கிட்டு சர்ரு சர்ருன்னு விளக்கணும். இஸ்ரவேல் ஜெயக்குமார் செம்பு பாத்திரம் அடுத்த நாள் காலையில மினு 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 சங்கரங்கோயில் ஸ்டேஜில் நிற்கும். உங்களை ஏதாவது விளக்குறாரா? விளக்குறாதான் நீங்க சீர்திருத்த ஊழியத்தை செய்ய முடியும். அதுக்குதான் அவன் சொல்றான், எனக்கு அதிபதியாய் இருந்து உங்களை சீர்படுத்துற ஊழியம் எனக்கு செய்ய முடியாதையா, எனக்கு தகுதி இல்லை, வஸ்திரமும் இல்லை, தகுதி இல்லைன்றான். நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு ஒரு சபை தந்திருக்கிறார், நமக்கு ஒரு குடும்பம் தந்திருக்கிறார், நிறைய மனிதர்களுடைய அறிமுகம் தந்திருக்கிறார். அவங்க மத்தியில நீங்க ஒரு சீர்திருத்த ஊழியத்தை செஞ்சுதான் ஆக வேண்டும். எஸ்கேப் ஆகலாம் ஓடாதீங்க. உங்ககிட்ட ஒரு 50 குடும்பம் தந்திருக்கிறார், சீர்படுத்துங்க. உங்க குடும்பத்தை சீர்படுத்துங்க. எங்க போனாலும் புத்தி சொல்லுங்க, எங்க போனாலும் அறிவுரை சொல்லுங்க, எங்க போனாலும் ஞானத்தை கக்குங்க, எங்க போனாலும் காரிய சித்தியும் புத்தி கூர்மையை கக்கி பழகுங்க. அவன் சீர்படுவான். கதை விட்டு ஆசீர்வதிப்பாரு, உயர்த்துவாரு, கனம் பண்ணுவார். அந்த பிரசங்கம் எல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் நீ பணக்காரன் ஆகணும்னா நீ போய் சொல்லிதான் ஆகணும். பொய் சொல்ல மாட்டேன் வாச்சார் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில், இந்தியாவில் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்ல இருந்து சின்ன ஊழியக்காரன் வரைக்கும் நான் பொய்யே சொல்றது இல்லை பாஸ்டர், நான் கரெக்டா இருக்கிறேன்னு சொல்றது ஒரு ஆள் கூட காட்ட முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க பாஸ்டர்? கணக்குப்படி பார்த்தா ஐடி கம்பெனியில் ஒருத்தன் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினா அந்த மாசமே ஐடி பிடிச்சுக்கிட்டு தான் சம்பளம் கொடுக்குறான். உங்க சபையில பெரிய பெரிய சபையில வர்ற கணக்கெல்லாம் பார்த்தா ஐடி யாருமே என்ன செய்யறது இல்லை, கெட்டுறது இல்லை. 10 லட்சம் ரூபாய் வந்தா கூட 1 லட்சம் ரூபாய் கணக்கு காமிக்கிற, மீதி 9 லட்சம் ரூபாய அவுட்டுக்குள்ள வச்சுக்கிற. நீ காட்டுறதுமே கணக்கு. நம்ம ஆளுங்க அப்படி கணக்கு காட்ட முடியாதுன்றதுனாலதான் பில்டிங் மேல பில்டிங் கட்டுறது, இடத்துக்கு மேல இடம் வாங்குறது, காருக்கு மேல கார் வாங்கி தன்னை ஒரு கடனாளியாவே வச்சுக்கிட்டு இருக்கிறான். கேட்டா சொல்லுவான், என்கிட்ட ஒண்ணுமே கொளுத்தணும் தீய. சுண்ணாம்பு பயலா இருக்கிற எரிய மாட்டேன், வைக்கோலை சுத்தி கொளுத்தணும், அப்படின்னா எரிவேன். பரிசுத்தவான் நீதிமான் சீர்திருத்தவாதினா அப்படி கிடையாதுங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் ஐடி கணக்கு காமிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இங்க ஆடிட்டு சொல்லுவேன், சார் எவ்வளவு கட்டணமா சொல்லிங்க, கெட்டி தொலைச்சிருவோம், நமக்கு எதுக்கு சார் பம்பு. அவர் சொல்லுவார், சார் நீங்க கரெக்டானா இருக்கிறீங்க, அதனால உங்களுடைய மற்ற கணக்கெல்லாம் பார்த்துட்டு இதை சொல்றேன் சார், எவ்வளவோ சொல்லிருங்க, நீங்க அனுப்பிட்டீங்கன்னா கட்டிடுவோம் பாரு. போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. சும்மா நீதிமான் சீர்திருத்தவாதின்னு நீங்க கள்ள கணக்கு காமிச்சிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் இந்தியாவில் உள்ள ஆபீசர்களை ஏமாத்தலாம், அரசாங்கத்தை ஏமாத்தலாம், பரலோக தேவனை ஏமாத்தவே முடியாது. அதனாலதான் சீர்திருத்துற பிரசங்கம் யார் வாயிலையும் வர மாட்டேங்குது. சின்ன சபை ஊழியக்காரங்கெல்லாம் பாருங்க கொஞ்சம் சீர்திருத்தமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். பெரிய பெரிய ஆளெல்லாம் பாருங்க லைட் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். ஏண்டா? சீர்திருத்துறதுக்கு ஒரு வஸ்திரத்தை உடுத்துங்க. 2வது சீர்திருத்தம் பண்றதுக்கு என்னத்தை தகுதியை மூடுங்க. 3வது ரொம்ப மோசமான ஒரு பாயிண்ட், அதை பேசிதான் ஆகணும். என்ன பண்றது தெரியல. என்ன சொல்றான்? 6வது வசனத்துல சொல்றான், எங்களுக்கு அதிபதி ஆயிரன்னு சொன்ன உடனே அவன் அதுக்கு திரும்ப சொல்றான்,
கேட்டுக்கு இனமான இந்த காரியம் உன் கையின் கீழாவதாக என்று சொல்ல. வாசிப்போமா இன்னொரு வசனம்? யோபு 40:11-13 வரைக்கும் வாசிங்க. இது முக்கியமான வேத பகுதி. ஒரு முக்கியமான வேத பகுதி. எங்க ஏங்க எவ்வளவு அழகா எழுதுறாரு. கோபத்தின் முக்கரத்தை வீசி அகந்தை உள்ளவனை எல்லாம் தேடி பார்த்து தாழ்த்தி விட சொல்றாரே. உக்கரத்தின் கோபத்தை வீசு, அகந்தை உள்ளவனை தேடி பார்த்து அவனை தாழ்த்தி பேசு. அப்புறம் பெருமை உள்ளவனை எல்லாம் கவனி, அவனை பணிய பண்ணு. துன்மார்க்கன அவன் இருக்கிற இடத்திலே உன் காலால மிதி. அப்புறம் நீ அவங்கள மண்ணுக்கு சமமா பேசு. அவங்க முகத்தை வெட்கப்படுத்தும்படி அந்தகார இருளினால கட்டி போடு. அப்பொழுது உன் வலதுகை உனக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை சீர்திருத்தம் பண்ற ஊழியத்தை செய்கிறவனை கர்த்தர் புகழுவாராம். கேட்டுக்கு இனமா ஜீவிக்கிறவங்க எல்லாம் நீ அவங்க மேல உன் கோபத்தின் உக்கரத்தை வீசு. அதனாலதான் தேவாலயத்தில் பார்த்த உடனே காசுக்காரங்க பலகையெல்லாம் தூக்கி எறிகிறாரு, சாட்டியை பிடிச்சு அடிக்கிறார். இது உக்கரத்தின் கோபம். அகந்தை உள்ளவனா தேடி பார்த்து கண்டுபிடி. பெருமை உள்ளவனை கவனி, அவனை பணிய பண்ணு. துன்மார்க்கன் அவனுடைய ஸ்தலத்தில் மிதித்து போடு. இந்த மாதிரி ஊழியத்தை யாராவது செய்றீங்களா? இந்த மாதிரி ஊழியத்தை செய்யறதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கு. சீர்திருத்தவாதினா இவன் இந்த ஊழியத்தை தான் செய்வான். இந்த ஊழியம் தான் அவனுக்கு செய்ய முடியும். அவனுக்கு ஞானம் அதுதான் கிடைக்கும். ஆம்பளை பிள்ளை தருவார், பொம்பளை பிள்ளை தருவார் அவனுக்கு சொல்ல தெரியாது. கார் தருவார், வண்டி தருவார், 1000 ரூபாய் கொடுத்தா வீடு கட்டி தருவார், 7000 ரூபாய் கொடுத்தா 7 லட்சம் கோடி கடன் எல்லாம் அடைப்பார்னு சொல்ல தெரியாது. அகந்த உள்ளவனெல்லாம் இருக்கிற இடத்துல தேடி பிடிச்சு அவனை பணிய பண்ணுன்றார். அதுக்குதான் வார்த்தை தர்றார். போவாத, இருக்கிற இடத்துல அகந்த உள்ளவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை பணிய பண்ணு. உன்னை பார்த்து அவன் பயப்படணும், உன்னை பார்த்து அவன் எதிர்த்து நிக்கணும், உன்னை பார்த்து அவன் நடுங்கணும். இந்த இவனை என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். நான் கொலை பண்ற வேலை தான் செய்வேன். நான் கொலை பண்ற வரைக்கும் என் உயிரை ஒரு பயன் எடுக்க முடியாது. கொலை வெறிதான், ஆவிக்குரிய கொலை வெறி. தேவனை சந்திக்கும் பொழுதெல்லாம் எனக்கு அவர் ரத்தத்தை ஊத்திக்கிட்டே இருக்கிறார். சமாதான ரத்தத்தை ஊத்துறீங்களா ஆண்டவர்? கொலவெறி ரத்தத்தை ஊத்துறார். ஏன் ஆண்டவரே அவெல்லாம் தடவி தடவி கொடுத்து கோடி கோடியா வாங்குறான், நம்மகிட்ட கொலவெறி ரத்தத்தை கொடுத்து பேசினா ஒருத்தர் பக்கத்தில் வர மாட்டேங்க. நான் யோசித்து பார்த்தேங்க. பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தர் போன் பண்ணார், ஒருத்தர் ஊழியக்கார். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், உங்க பிரசங்கத்தை தவறாம கேட்கிறோம், ரொம்ப சந்தோஷம். உங்களை எப்படி எல்லாரும் கூப்பிடுறாங்களா பிரசங்கம் என்னன்னாரு. ரெண்டாவது கேட்டார், எல்லாம் காணிக்க ஏதாவது உங்களுக்கு தர்றாங்களான்னாரு. மூணாவது சொன்னார், ஒரு குறைவு இல்லாம வாழ்றீங்களான்னாரு. அப்ப நான் சொன்னேன், பிரதர் நான் இங்க நீ நினைக்கிற மாதிரி இல்லை, 36 வருஷம் ஒரு குறை இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு நீங்க சொல்ற மூணுமே அவசியம் இல்லை. ஏன்னா மூணுமே ஒரு ஆள் தந்துகிட்டு இருக்கிறார், என் எஜமான் தந்துகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. 36 வருஷம் ஒரு குறை கிடையாது, நல்லா தர்றார். 4 பிள்ளைகளை இன்ஜினியரா படிக்க வச்சிருக்கிறார், 4 வீடு கட்டி கொடுத்துருக்கிறார், எனக்கு அப்பம் தண்ணிலாம் தர்றார், ஏதோ நல்ல வஸ்திரத்தை தந்து நடத்துறார். ஏன்னா அவரும் பிரான்சில இருந்து பேசும்போது நான் ஏதோ எதிர்பார்க்கிற மாதிரி பேசிடக்கூடாது இல்லையா. அவரிடம் நான் நீதிமானா மாறணும்னு வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு.
நமக்கு திடீர்னு பிரான்ஸு, அமெரிக்கா, கனடா, லண்டன் நமக்கு என்ன வந்துடும்? கொஞ்சம் டாலர் வந்துடாதா? நமக்கு டாலரே வேண்டாம். ஐரோப்பியன் ஃபண்டு வந்துடும், வேண்டாயா. கர்த்தர் எனக்கு என்ன தாராரு? கரெக்டா தாரார், நல்ல தாரார், அற்புதமா தாரார், அதிசயமா தேவைகளை சந்திக்கிறார். அவர்கிட்ட சொன்னோன்னு அவர் சொன்னாரு, என் வாழ்க்கையில இந்தியாவில இருந்து இப்படி ஒரு பேசுற ஊழியக்காரனை இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். நாங்க கொடுத்தா கூட வாங்க மாட்டீங்க போல இருக்க. கர்த்தர் கொடுத்தாதான் வாங்கி பழக்கம். அவர் நல்லவர். அகந்தை உள்ளவனை தேடு கண்டுபிடிக்கிறவன் இன்னொருவனுக்கு பணிய மாட்டான். பெருமையுள்ளவனை கவனிக்கிறவன் இன்னொருவனுக்கு பணிய மாட்டான். அவன் அவனை தேடி கண்டுபிடித்து அவனை மிதித்து பணிய வச்சு அவனை கீழ்ப்படுத்துகிற வரைக்கும், அவனுடைய இனமாய் தேவையில்லாத காரியத்தை அவன் செய்கிறதை முடக்கிற வரைக்கும் எங்க ஜீவன் தூங்காது. இந்த வேலையை செய்யுங்க. சபையில் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு பழகுனீங்கன்னா ஒரு காலத்துல அந்த சீர்திருத்துற வேலையை செஞ்சு. பேதுரு அதான் செஞ்சார். கிடைச்ச வரைக்கும் லாபம்னு அனனியா சப்ரால்ட்ட வாங்கி வச்சுக்கலையே. கிடைச்ச வரைக்கும் லாபம். உன் வீட வித்த நீ ஒரு பங்கு எடுத்துக்கிட்டா மீதி கொண்டு தர்ற. தோத்திரம். நம்மளா இருந்தா தோத்திரம் தான். அவன் பார்த்தான். ஆண்டவர் சொன்னாரே போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. சரி, அப்போ நான் இப்போ என்ன பண்ணணும்? பரிசுத்தாவிக்கு விரோதமாக போய் சொன்னேன்னு நீ அவனை அடையாளம் காட்டு, நான் உயிரை எடுத்துருதேன்ட்டார். பேதுரு ஆண்டவர் ஒண்ணி சேர்ந்துட்டான். பேதுரு சொல்றான், நீ பரிசுத்தாவிக்கு விரோதமாக போய் சொன்னேன்னு சொன்ன உடனே மேலே இருக்கிறவர் ஜீவன் எடுத்துட்டார். புருஷங்காரனுக்கு இது தெரியல. என்ன நடக்குன்னே தெரியாத விசுவாசினா சபைக்கு வரும். சபையில் என்ன நடக்குறேன் தெரியாத விசுவாசி சபைக்கு வருது. அனனியா சப்ரால் மாதிரி பொண்டாட்டியை தூக்கிட்டு போகுது, இவன் உள்ள நுழைகிறான். இது யார் சாவு போகுதுன்னு தெரிய வேண்டாம்? விசாரிக்கவாது வேண்டாமா? பிரைஸ் தி லார்ட் பிரதர், இது யாரு செத்துட்டா? எப்ப செத்தாங்க? இப்பதான். எங்க கொண்டு போறாங்க புதைக்க? யாரு? அது கூட விசாரிக்கல. இவருக்கு ஒரு பயம், மனைவி என்ன சொன்னாலோ நானும் அதையே, குடிகாரன் சொன்னதே சொல்லிட்டு இருப்பா. அது மாதிரி அனனியா சப்பிரால் என்ன சொன்னாலும் அதையே சொல்லணும்னு அவன் நினைச்சுக்கிட்டே வரான். அதனால மனைவி சாவு போது அது கூட அவனால சிந்திக்க முடியல. உள்ள வந்த உடனே அவன் அப்படிதான் கேட்கறான். பேதுரு என்ன? பேதுரு கேட்ட உடனே அந்த அம்மா அவன் அப்படிதான் சொல்றான். அடுத்த நிமிஷம் அவனையும் செத்துட்டான். சீர்திருத்த ஊழியத்தை கர்த்தர் அங்கதான் ஆரம்பிச்சார். ஆதி சபையில கிடைச்சது லாபம் சொல்லி கர்த்தர் ஆத்துமாக்களை கட்டி அணைத்து கொல்லல, சாவ கட்டளையிட்டார். ஓடி ஓடி வந்து ஞான ஸ்நானம் எடுக்கிறான். யோவான் ஸ்நானம் கோவம் வந்துட்டு, டேய் நில்லு, எதுக்கு வந்த? ஐயா ஞான ஸ்நானம் எடுக்க வந்த. உன்னை கூப்பிட்டேனா நானு? உன்னை ஞான ஸ்நானம் எடுத்துன்னு உன்னை கூப்பிட்டேனடா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க? கலிலேயால இருந்து வந்திருக்கிற. நீ எங்க வந்து? கப்பர்நகூம். இப்படி அங்க பட்டணங்கள் கிராமங்கள்ல இருந்தெல்லாம் ஞான ஸ்நானம் எடுக்க ஆள் வருது. நம்மளா இருந்தா உடனே என்ன பண்ணிடுவோம்? இன்டர்நேஷனல் பிரசங்கியார்னு வால் போஸ்ட் நோட்டீஸ் அடிச்சு அப்படியே பரபரப்பா இருக்கும். ஏவான் சொல்றான், ஒரு பயிலுக்கு ஞான ஸ்நானம் கிடையாது. ஏயா எதுக்கு வந்த? இல்ல நீ ஏதோ ஞான ஸ்நானம் எடுத்தா பரலோகத்துலாம் போகலாங்களான்னு பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் ஞான ஸ்நானம் எடுக்க வந்துட்டோம். ஆண்டவன் அவன் சொல்றான், நான் உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். என்ன? விரியன் பாம்பு குட்டிகளே. தேவ கோபத்துக்கு தப்பி என்கிட்ட இருந்து தப்பிடலான்னு பாத்துறீங்களா? நான் குளிச்சா கூட நீங்க தப்ப முடியாது. நான் உங்களை குளிப்பாட்டினாலும் நீ சாக போற தெரியுமா அப்படின்றான். நம்ம ஆளா இருந்தா ஒரு ஆளுக்கு 4 சபையில ஞானஸ்நானம் கொடுக்காங்க. ஒரு ஆளுக்கு 4 சபையில ஞானஸ்நானம். இந்த ஒரு பைத்தியக்காரன் சொல்றான், நீ அந்த சர்ச்சில் எடுத்த ஞானஸ்நானம் செல்லாது, நான் குளிப்பாட்டுறேன். குளிப்பாட்டு, ரைட். இங்க 2 இடத்துல குளிப்பாட்டியாச்சு. இந்த பையலுக்கு இங்க கொஞ்ச நாள் இருக்க முடியல, கையை காலை கிளப்பிட்டு 3வது ஒரு சர்ச்சுக்கு போறான். அவன் சொல்றான், பிரதர் என்ன ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? ஆமையா அது எடுத்தேன், ஆனா எனக்கு கொஞ்சம்
திருப்தி இல்லாம யாரு? குளிச்சவன். நம்மால் விடுவானா? நான் குளிப்பாட்டுறேன், 3வது குளிப்பாட்டு. இப்ப 3 பேர் குளிப்பாட்டியாச்சு. இப்ப 4வது வெள்ளையும் சொல்லையுமா ஒரு சர்ச் இருக்கு, அங்க போயிடுவான். அங்க போனோடனே பாஸ்டர் சொல்லுவார், பிரதர் நீங்க ஃபேமிலியா பேப்டிஸ்ட் எடுக்கணும், நம்ம சர்ச்சில் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஐயா நான் 3 சர்ச்சில் ஞானஸ்நானம் எடுத்தேன், அந்த குழியெல்லாம் நமக்கு ஒத்து வராது, நாங்க புதுசா உங்களை குளிப்பாட்டுவோம். தோத்திரம். 4 சபையில குளிப்பாட்டி இதெல்லாம் சீர்திருத்துற ஊழியமா குளிப்பாட்டுறது? பெருமை உள்ளவனை தேடி கண்டுபிடியா, அவங்க கூட பழகாத. பெருமை உள்ள நாய்கூட, அகண்ட உள்ளவங்களோட பேசாத. துன்மார்க்கமா ஜீவிக்கிறவனை புழுதியில மிதிச்சு போட்டு ஆண்டவர் சொல்ற. அவங்கட என்னத்துக்கு உனக்கு ஐக்கியம்? சத்தியவாதி கிடைச்சானா உன் பிடி சோர்ல அரை பிடி அவனுக்கு கொடுத்து அவன் ஆதரி, அவன் கூட ஐக்கியமாறு. நீ சத்தியவாதி சீர்படுத்துகிறவனாயிருப்பாய். முதலாவது சீர்படுத்துறதுக்கு அடையாளம் என்ற வஸ்திரம் வேண்டும். 2வது சீர்படுத்துறதுக்கு தகுதி வேணும். 3வது சீர்படுத்துறதுக்கு என்ன வேணும்? தேவையில்லாதவங்களை கீழ்ப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். உங்களை கீழ்ப்படுத்துங்க, உங்களை என்ன செய்யுங்க? உங்க உணர்வை கீழ்ப்படுத்துங்க, உங்க சிந்தையை கீழ்ப்படுத்துங்க. கர்த்தருக்குள்ள கீழ்ப்படுத்தினாதான் இன்னொருவரை உங்களால கீழ்ப்படுத்த முடியும். சாட்சி இல்லாமல்லாம் நான் பிரசங்கிக்கிறது. இந்த மனுஷன் கூட 15 வருஷமா பழகிறேன். அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை விட நான் எப்படிப்பட்டவர்னு அவருக்கு தெரியும். ஆமென், ஆமென். ஏன்னா என்னை கீழ்ப்படுத்துவேன், பிறரையும் கீழ்ப்படுத்துவேன். ஏன்னா எனக்கு தேவை கர்த்தர் தான், எனக்கு தேவை தேவன். அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி முதலாவது தேடு, மற்ற யாவும் உனக்கு கூட கொடுக்கப்படும். அதனால சின்ன சபை நடத்துறோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. சீர்படுத்துறதுக்கு நீங்க சில விஷயத்தை கீழ்ப்படுத்தணும்னு வந்துட்டா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களை என்ன பண்ணுங்க? கீழ்ப்படுத்தி பழகுங்க. அப்பந்தான் சீர்திருத்த ஊழியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. கடைசியாக நான் ஒன்று சொல்றேன். அவன் சொல்றான், ஐயா என்கிட்ட எண்ணெய் இல்லை தெரியுமா, அப்பம் இல்லை, வஸ்திரம் இல்லைன்னு சொன்னா, தகுதி இல்லைன்னு சொன்னா, கீழ்ப்படுத்த தெரியலன்னா. 4வது சொல்றான், என்கிட்ட எண்ணெய் இல்லை, அப்பம் இல்லை. அப்பன்னா என்ன? தேவனுடைய வசனம் என்கிட்ட இல்லை, இருந்தாதானே கொடுக்கறதுக்கு, இருந்தாதானே கொடுக்கறதுக்கு. அப்பம் கிடையாது. ஆசாரியனுடைய உதடுகள் தேவனுடைய வசனத்தை அவனுடைய வாயில ஜனங்க என்ன செய்வாங்க? தேடுவாங்க. அங்க ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்கிறார், அவர்கிட்ட நிறைய சாப்பாடு இருக்கு. அவரின் சாப்பிட்டு ஒரு முழு தேசத்துக்கும் கொடுக்கிறதுக்கு அவர்கிட்ட என்ன இருக்கு? சாப்பாடு இருக்கு. ஆண்டவர் கண்டுபிடிச்சார். அவன் பேர் எஸ்ரா. அவன் பேர் என்ன? எஸ்ரா. அவன் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஒரு போதகன். எஸ்ராவை பிடிச்சாச்சு. எஸ்ரா ஒரு நாள் முழுவதும் பிரசங்கம் பண்றாங்க. சனம் அழுவுது. சனம் புறஜாதியில கல்யாணம் பண்ண பொண்டாட்டி எல்லாம் துரத்துது, திருடன பணம் எல்லாம் வெளியே தூக்கி போட்டு திருந்துறாங்க. இன்னைக்கு எஸ்ராவை போல அப்பம் உடைய ஆட்கள் தேவை. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க வாயில என்ன இல்ல? வசனம் இல்ல. ஏயா உன் ஊழியத்தை பத்தியே பேசி பேசி காணிக்க கலெக்ட் பண்றிய? அறிவில்லை, முட்டாள். நான் 1200 மிஷினரிய தாங்குறேன் ஏண்டா சொல்ற? ஊழியம் செய்ய கிடைச்சா தாங்கு. நீ போடுற சட்டி நம்பரை கேட்டுக்கிட்டா இருக்கிறோம் நாங்க. 80 போடுறியா, 85 போடுறியான்னு? நீ போடுற பணி 60, 70, 80 எவன்டா கேட்டான்? 1200 மிஷினரிய தாங்குறேன், 3000 வரை தாங்குறேன்னா இந்த கணக்கெல்லாம் ஒண்ணு அழிச்சணும். வசனம் சொல்லு, கிடைச்சா ஊழியம் செய்ய, இல்லைன்னா எலியாவை போல மாறு. நீங்க செய்யறதை சொல்லி காணிக்க கேட்டா விபச்சாரம் பண்றீங்க.
நீங்க செய்யறத சொல்லி காணிக்க கேட்டா நீங்க என்ன பண்றீங்க? உபச்சாரம். உபச்சாரி அப்படிதான் பண்ணுவா. உபச்சாரிட்ட போய் கூப்பிடுங்க, நாங்க 2 பேர் வர்றோம். அவ கேப்பா ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய், 2 பேர் வந்தா 2000 ரூபாம்பா. சில உபச்சாரிங்க இருக்கிறாங்க 3 பேர் வந்தாலும் ஈடு கொடுப்பாங்க. அவன் சொல்லுவான் 3 பேர் வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு 5000 ரூபாய் கொடுத்துருங்க, என் சர்வீஸ் நல்லா இருக்கும். என் சர்வீஸ் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். வெளிநாட்டுல எல்லாம் அப்படிதான், சர்வீஸை வச்சுதான் காசு. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு ஊழியக்காரங்களா சர்வீஸ், நாங்க உங்களுக்கு நல்ல சர்வீஸ் பண்ணுவோம். ஆமென். சர்வீஸ் எதுக்குல 1000 பேருக்கு கொடுக்குறோம், 10,000 பேருக்கு கொடுக்குறோம், அதை கட்டிட்டு இது வசனத்தை சொல்லுங்க. நான் உண்மையா விளக்கமா சொல்றேங்க. நான் இப்ப 4 நாள் தேனிக்கு ஒரு கன்வென்ஷன் போயிருந்தேன். அது ஒரு சீனியர் சர்ச்சி பாஸ்டர், நல்ல 49வது ஆண்டு விழா, நல்ல பிரசங்கம் பண்ணியாச்சு. இவ்வளோ பெற்று நான் காணிக்க கையில வாங்குறேன். அவர் கையில இருந்து ஒரு பெரிய கட்டு காணிக்க எனக்கு கொடுத்தார். அது எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதை வாங்கும் போது நான் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணேன். எப்பவும் ஒரு வார்த்தை சொல்லுவேன், பிரசங்கிக்கிறவர்களுக்கு அதனால என்ன கிடைக்குது? பிழைப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி தான் காணிக்க வாங்குவேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே அனுப்புனீங்கப்பா, பிரசங்கிக்கிறவனுக்கு அதனால பிழைப்பு உண்டாகும் என்று சொன்னபடி எனக்கு இந்த காணிக்கை நீர் வாங்கி தர்றதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னேன். நான் ஜெபம் பண்ணி பைக்கில் வச்ச உடனே ஆண்டவர் திரும்ப பேசினாரு, மகனே 6 வருஷத்துல 34 வருஷம் பிரசங்கம் பண்ற, நீ இப்ப எனக்கு சொல்லு, பிரசங்கிச்சு தான் நீ சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டார். ஆமென். நீ பிரசங்கம் பண்ணி தான் 34 வருஷம் சாப்பிடுறியா? எனக்கு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் நீ தாண்டாரு. நான் அப்புறம் 34 வருஷத்துக்கு பின்னாடி போய் அங்கிருந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன். நான் ஒரு கன்வென்ஷன் பிரசங்கம் போது 125 ரூபாய் வீட்டு வாடகையில் இருந்தேன். 2 கன்வென்ஷன் 3 கன்வென்ஷன் போக ஆரம்பிக்கும் போது 375 ரூபாய் வாடகைக்கு வந்தேன். 4 கன்வென்ஷன் போகும்போது 500 ரூபாய் வாடகைக்கு வந்தேன். என்னுடைய பிரசங்கத்தினுடைய நாட்களும் காரியங்களும் பெருக பெருக என்னுடைய புசிப்பும் குடிப்பும் பெருக ஆரம்பிச்சது. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், பிரசங்கம் பண்ணி தான் இத்தனை வருஷம் சாப்பிட்ற ஆண்டவரே, ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னாரு, தமிழ்நாட்டில் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அவனை நீ கடிஞ்சு பேச முடியுமான்னு கேட்டாரு. உண்மையை சொல்லுகிறேன், இந்த வேதாமத்தை கரத்தில் வைத்து பிரசங்கம் பண்ணாம எத்தனையோ பேர் என்கிட்ட என் பேரை சொல்லி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏசு நேசிக்கிறான் ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி பல வருஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். பிரசங்கிக்காமலே சாப்பிடுகிறவனை நீ கடிஞ்சி பேச, நீ இன்னைக்கு உன்னை எனக்கு தர முடியுமா என்று கேட்டார். அப்பத்தை கொடுக்காம அப்பம் சாப்பிடாதீங்க. வசனம் என்கிற அப்பத்தை கொடுக்காம அப்பத்தை வாங்கி சாப்பிடாதீங்க, அது பாய்சன். அவன் சொல்லுகிறான், எங்கிட்ட அப்பம் இல்லை, உங்களுக்கு என்னால சீர்திருத்த ஊழியத்தை செய்ய முடியாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் பிரசங்கிக்கணும், சாப்பிடணும், வசனம் சொல்லணும், சாப்பிடணும். இப்ப என்னுடைய கதையெல்லாம் அதுதான். பிரசங்கம் யாரும் இலவசமா காணிக்க கொடுத்தா நான் வாங்கிறது இல்லையே, வாங்கவே மாட்டேன். ரோட்ல யாராவது பார்த்துட்டு காசு கொடுக்குற பழக்கம் உள்ளவங்களோட பழக மாட்டேன். நான் கேட்பேன், உங்களுக்கு என்ன ஜெபம் பண்ணலையே பிரதர், நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணலையே, நான் உங்களுக்கு வசன ஆலோசனை தரலையே, அப்புறம் எதுக்கு இந்த காணிக்கை தர்றீங்கன்னு கேட்பேன். திரும்ப கேட்பேன், அப்படி இல்லை பாஸ்டர், உங்களை கனம் பண்ணணும்னு நினைச்சேன். உங்களுக்கு ஜெபம் பண்ணா நீங்க காணிக்கை தாங்க, உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தா காணிக்கை தாங்க, உங்களுக்கு பிரசங்கம் பண்ணா காணிக்கை தாங்க.
வாங்க மாட்டேனே, எனக்கு தேவையில்லை. எனக்கு அப்படி ஆண்டவர் எனக்கு அப்படிதான் கற்றுக் கொடுத்து வளர்த்திருக்கிறார். எதையோ காண்பிச்சு காண்பிச்சு சனங்களை கொள்ளையாடி உன் வயிற்றை நிரப்புகிற பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொண்டு வெறி நாய் பிடிச்ச மனுஷனை போல தெரிகிற பல ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீ பிரசங்கிக்காமல் சத்தியம் சொல்லாமல் உன் வயிற்றை நிரப்புகிறவனாய் இருந்தால் நீ சபிக்கப்பட்டவனாயிருப்பாய். என் தேவன் உன்னை அதம் பண்ண வருவார், உன் குடும்பத்தை அதம் பண்ண வருவார், உன் ஊழியத்தை அதம் பண்ண வருவார். அதற்கு முன்பதாக நீ உன்னை மாற்றிக்கொள். தகப்பனே, நான் சீர்திருத்தம் பண்ணுகிற ஒருவனாக என்னை மாற்றம் என்று மன்றாடி கேளுங்கள். சின்ன ஊழியம் செஞ்சாலும் நீங்க சீர்திருத்தம் பண்ணீங்கன்னா பல தலைமுறைக்கு சாப்பாடு போடுவார். பல தலைமுறைக்கு எழுப்பி நிற்போமா? ஆண்டவர்கிட்ட பேசுவோமா? யாரும் வெளியே போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க சீர்திருத்துற ஊழியத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம், என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனாய தேவனுடைய ஊழியர்களே, ஊழியக்காரிகளே, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீ சீர்படுத்துகிறவனாயிரு என்கிற ஒரு சத்தம் என்னை நோக்கி வந்திருக்கிறது. அந்த இஸ்ரவேலின் சகோதரன் புத்திரன் சொல்லுகிறான், என்கிட்ட அவசரம் இல்லை, என்னிடத்தில் அப்பம் இல்லை, என்னிடத்தில் தகுதி இல்லை, மற்றவங்களை கீழ்ப்படுத்துறதுக்கு என்ற பலன் இல்லை, அதனால நான் சீர்படுத்துகிறவனா இருக்க மாட்டேன் என்று சொல்லி விடுகிறான். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் சீர்படுத்துகிற ஊழியத்தை எனக்கு செய்யணும், என் குடும்பத்துக்கு செய்யணும், என் ஊழியத்தில் சீர்படுத்துகிற ஊழியத்தை செய்யணும்பா. எனக்கு அடையாள வஸ்திரத்தை தாங்க ஆண்டவரே. வசனம் என்கிற அப்பத்தை எனக்கு தாங்க. மனுஷன் அப்பத்தினாலும் இல்லை, என்னுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதினீரே. கர்த்தருடைய வசனம் என்கிற அப்பம் எனக்கு வேணுமே, ரட்சிப்பின் வசனம் எனக்கு வேணுமே. அகந்தை உள்ளவனையும் பெருமை உள்ளவனையும் பார்த்து பிடித்து கவனித்து கீழ்ப்படுத்தி அவன் முகத்திலே புழுதியிலே அவனை புதைத்து போட பலன் வேணுமே. எனக்கு அந்த தகுதி வேணும்பா. மனசுக்குள்ள கேளுங்க, எங்க சபையை சீர்படுத்த நான் இன்னொரு ஆளை தேடுறதுக்கு நானே தயாராகணுமா? ஆண்டவரே நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே சொல்றீங்களா? என்ன ஆண்டவர் என்கிட்ட சொன்னா, சீர்படுத்துகிறவன் வேணும் மகனே, நீ பேசுவியா? நான் உனக்கு ஞானம் தரேன், என் வார்த்தையை தரேன், நான் விளக்கம் சொல்லி தர்றேன் உனக்கு. ஊழியத்துக்கு நிறைய பேர் வராங்க, சீர்படுத்துகிற ஊழியத்துக்கு ஆள் இல்லையே. தீர்க்கதரிசியா வர்றேன்றான், போதகனா வர்றேன்றான், மேய்ப்பனா வர்றேன்றான், சுவிசேஷனா வர்றேன்றான், அப்போஸ்தலனா வர்றேன்றான். ஆனா சீர்படுத்துகிற ஊழியத்துக்கு நான் கூப்பிட்டா ஒருத்தர் வர மாட்டேங்கிறான். அதனால என்னுடைய ஊழியக்காரங்களை சீர்படுத்துகிற ஊழியத்தை செய்யும்படி அவர்களோடு நீ பேசுவியான்னு கேட்டார். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நீங்க கூட இருந்தா எனக்கு என்ன ப்ராப்ளம்? வசனம் முடியாது, சத்தம் முடியாது, இந்த வாயை உமக்கு தந்துருதே, பேசுங்க. நீங்க உங்களை சாதாரணமா நினைக்காதீங்க, உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க சீர்படுத்துகிற ஊழியத்தை வாஞ்சித்து கதறுங்க, கர்த்தர் உதவி செய்வார். நானும் ஒரு சீர்திருத்தவாதியா மாறணும். சீர்திருத்தம் உண்டாகும் காலம் என்கிற ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு, அது எங்க சபையில இறங்கட்டும்.
எங்க மேல இறங்கட்டும். ஊழியக்காரங்க வாஞ்சித்து கேளுங்க. சீர்படுத்துகிற ஊழியத்தை செய்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. தாவீதை போல கர்த்தருடைய மனம் புரிந்து ஊழியம் செய்வோமே. நீங்க நினைச்சதெல்லாம் செஞ்சிடாதீங்க, வேண்டாம். நினைச்ச பில்டிங்கை கட்டிடலாம், நினைச்ச சர்ச்சை கட்டிடலாம், நினைச்ச தோட்டத்தை உருவாக்கிடலாம், நினைச்ச மலையை வாங்கிடலாம், நினைச்ச மாளிகை கட்டிடலாம், நினைச்ச இல்லை. கர்த்தர் மனம் புரிந்து அறிந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நமக்கு நிறைய ஆசைங்க. என்கிட்ட இல்லாத ஆசையா? ஊழியத்தை பத்தி கத்துட்ட நான் சொல்லாத ஆசை ஒண்ணுமே கிடையாது. நான் எதை சொன்னாலும் காதுல வாங்க மாட்டார். அவர் சொல்லுவார், உன் ஆசையெல்லாம் எனக்கு வேண்டாண்டா, நீதான் எனக்கு வேணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆசை இல்லையா? எனக்கு ஊழியத்தின் ஒரு தாகம் இல்லையா? எனக்கும் ஒரு வைராக்கியம் இல்லையா? ஆண்டவர் சொல்லுவா, அதெல்லாம் எனக்கு தந்துரு, நான் உபயோகப்படுத்துவேன். ஆசை, இச்சை, உன் விருப்பம் எல்லாம் எனக்கு தெரியும். அதையெல்லாம் எனக்குரியதை நான் மாற்றிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களோடு பேசினாரா? 2 கரங்களை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணி. உங்க கூட பேசினது உண்மையானால் கரத்தை உயர்த்தி தைரியமா, அந்த யூதன் சொல்லுகிறான், கரத்தை உயர்த்தி நான் சீர்திருத்தவாதியா இருக்க மாட்டேன்னு சொல்றான். நீங்க கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் சீர்திருத்தம் செய்ய ஆசைப்படுறேன்னு சொல்லுங்க. நான் சீர்திருத்தம் செய்ய ஆசைப்படுறேன்னு சொல்லுங்க. சீர்திருத்தம் ஊழியம் செய்ய நான் ஆசைப்படுறேன். இந்த அற்பமான எண்ணெய் எடுத்து உபயோகப்படுத்துவீரா ஆண்டவரே? இந்த சின்னமனும் சிறியவனுமா இருக்கிற எண்ணெய் எடுத்து உபயோகப்படுத்துவீரா? இந்த எளியவனும் குப்பையுமா இருக்கிற எண்ணெய் சீர்திருத்த ஊழியம் செய்ய உபயோகப்படுத்துவீரா? என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி செவியுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வஸ்திரம் உங்களுக்கு கொடுக்கப்படும், அப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும், தகுதி உங்களுக்கு கொடுக்கப்படும். பரலோகதி தேவன் மற்றவர்களை கீழ்ப்படுத்துகிற கிருபையை தருவாராக. அன்பின் பிதாவே, துதிக்கிறோம். இந்த நாள் ஊழியர் கூடுகையிலே நீர் பேசினீர். சீர்திருத்துகிறவன் வேணும். சீர்திருத்துகிறதற்கு யாரெல்லாம் வர்றீங்கன்னு நீங்க கேட்டீங்க. இவங்களோடு பேசி இருக்கிறீங்க. இங்க இருக்கிற வந்த பாஸ்டர்ஸ், ஒவ்வொரு ஊழியக்காரங்க பேசி இருக்கிறீங்க. அவங்க குடும்பத்தை அவங்க சீர்படுத்தட்டும், அவங்க சீர்படுத்தட்டும், அவங்களுடைய சபையை சீர்படுத்தும், அவங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை சீர்படுத்தட்டும். அவங்க குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்தி என்கிற ஊழியத்தை செய்யும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எழுவர்கள் எல்லார் மேலும் தம்முடைய கிருபையின் வல்லமை நீர் அனுப்பி தருவீராக. ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஊழியத்தை செய்கிற மகிமை உம்முடைய ஊழியக்காரியின் மேல் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் இறங்குவதாக. Come cloud the days my now come karadu nama la bahade re bedoro no chora dala de mekama lagme ge re nema shakura rama. இந்த வசனத்தை கேட்டு மந்தமாய் போய் விடாதபடி அவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் உருவாகுவதாக. தேவனுக்கு லாபம் உண்டாவதாக. தேவ சித்தம் நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படி இருக்கிற இடங்கள் அமர்ந்து கொள்வோம்.